அது ரொம்பவே நேர்த்தியாக ரொம்பவே சிறப்பாக பண்ணிட்டு இருக்க ஒன் ஆஃப் த பர்சனாலிட்டி அப்படின்னா விஷ்ணு விஷால் அவர்கள். அவருடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இருந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஜான்ர் ஆஃப் படங்கள் வந்திருக்கு. அதில் ஓஹோ என் பேபி இஸ் ஒன் yet another promising film. So now he is going to come and address the gathering, not as a actor, not as a producer, but as a brother. Can we have him on stage, please? போடியம்ல இருந்து பேசணுமா? ஆடியோ செக் செக். ட்ராக் எதுவும் ப்ளே பண்ண வேண்டாம் பேசுறப்போ, ரைட்ஸ் காப்பி ரைட்ஸ் வரும். தேங்க் யூ. அங்கயா? எஸ், ஓகே ஓகே சார். எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு பிக் டே, எனக்கு மட்டும் இல்லை, என் மொத்த ஃபேமிலிக்கும். And I welcome you all on behalf of Vishnu Star Studios and Romeo Pictures for Oho Indian Baby. Actually, trailer போடுறதுக்கு முன்னாடி I wanted to first introduce Rudra. A lot of people have a lot of things in their mind about Rudra. So I just wanted to tell who Rudra is. Actually, Rudra என்னோட பெரியப்பா பையன் and என்னோட சித்தி பையன். So he's not my own brother. And இதில் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அப்பா அண்ட் பெரியப்பா ரொம்ப ஒரு ஹம்பிள் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க. அண்ட் அந்த டைமில் வந்து அவங்கக்கிட்ட படிக்கிறதுக்கு காசு இருக்காது, ரொம்ப புவர் ஃபேமிலி. அண்ட் அப்பா நல்லா படிப்பார், அங்கிளுக்கு வந்து சினிமாவில் பயங்கர இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்படி இருந்தோம், காசு இருக்காது கையில், படிக்கிறது கூட இருக்காது. பட் அப்படி இருந்தோம் வந்து எப்படியாவது ஃபர்ஸ்ட் டே படங்கள் பார்த்துடணுங்கிறது ரெண்டு பேருக்கு பயங்கர ஆசை. ரெண்டு பேர் சினிமா பைத்தியம். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, தியேட்டருக்கு போயிட்டு ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் தான் வாங்குவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு அண்ணா பார்ப்பாரு, செகண்ட் ஹாஃப் தம்பி பார்ப்பாரு. ரெண்டு பேர் பார்த்துட்டு அதே டிக்கெட்டில் வெளியே வந்து மாற்றி மாற்றி கதை சொல்லியிருப்பாங்க ஒருத்தர்கிட்ட. இதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கதை, இதான் செகண்ட் ஹாஃப் கதை. இப்படி ஒரு ஃபேமிலி தான் எங்கள் ஃபேமிலி. அண்ட் அங்கிள் வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ரெண்டு பேர் படித்தாங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கிள் அப்பா கிட்ட என்ன சொன்னார்னா, ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட காசு இல்லை எப்படியோ. ஸோ நான் வந்து போய் வேலை பார்க்குறேன், அதில் சம்பாதிக்கிற காசில் நீ நீ போய் வேலை பாருன்னாரு, படின்னாரு. ஸோ ஏன்னா படிச்சுட்டு நீ வேலை பார்த்தா தான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லி அவர் வந்து அவரோட ஸ்டடீஸை சாக்ரிஃபைஸ் பண்ணார். ஏன்னா நீ நல்லா படிக்கிற, எனக்கு படிப்பு வரல சுத்தமாக, ஸோ பேசாமல் நான் போய் வேலை பார்க்குறேன் அப்படின்னாரு. அப்படி படிக்க வச்சு அங்கிள் கூலி வேலை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து காசு சேர்த்து அப்பாவை படிக்க வச்சு அப்பா ஐபிஎஸ் ஆனார். அவரோட பையன் தான் ருத்ரா. ஸோ அப்போ எனக்கு என்ன கடமை இருக்கும் ருத்ரா மேலே நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுப்பீங்க. இந்த கதையை வச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இட்ஸ் மை டியூட்டி டு லான்ச் ருத்ரா இன் த ரைட் ஃபில்ம் அண்ட் ஐ ஓன் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒரு ஃபேமிலியாக தான் இருக்கிறோம், எல்லாரும் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி. ஸோ சிஸ்டர்ஸ் மேரிட் பிரதர்ஸ். அண்ட் அது கூட ஏன் பண்ணாங்கன்னா, நம்ம வந்து வெளியே பொண்ணு எடுத்தால் நம்மளை பிரிச்சிருவாங்க. ஸோ ஒரே குடும்பத்தில் பொண்ணு எடுக்கணும்னு சொல்லி ரெண்டு பேரும் டிசைட் பண்ணி பிளான் பண்ணி அப்பா லவ் பண்ணார். அதே குடும்பத்தில் ஒரு யங்கர் சிஸ்டர் இருக்காங்கன்னு சொல்லி அங்கிள் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணார். ஸோ இப்படி ஒரு ஃபேமிலி தான் எங்களுது, ரொம்ப ஸ்பெஷலான ஃபேமிலி. ஸோ எனக்கு வந்து அடிப்படும் போது, கிரிக்கெட் ஆடும்போது அடிப்படும் போது அவர் தான் வந்து என்னை சினிமாவில் புஷ் பண்ணார். ஏன்னா எனக்கு சினிமா இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, தெரியவும் தெரியாது. பட் அங்கிளுக்கு வந்து அந்த பக் வந்து உள்ளுக்குள்ள சின்ன வயசுலேருந்து இருந்திருக்கு. ஸோ அப்பா வந்து போலீஸ் ஜாயின் பண்ணும்போது சில பெரிய ப்ரொடியூசர்ஸோட அப்பாவுக்கு ஒரு பழக்கம் வந்தது. ஏன்னா அப்பா ஏர்போர்ட்டில் வேலை பார்த்தாரு ஃபர்ஸ்ட் போஸ்டிங். அப்போ வந்து அப்பா உடனே அங்கிள் கிட்ட பேசி, இந்த மாதிரி எனக்கு இப்போ நல்ல ப்ரொடியூசர்ஸ்லாம் தெரியும், நீ வா நம்ம சினிமா ட்ரை பண்ணலாம்னு சொல்லி, உனக்கு ஆசை இருக்குல்லன்னு சொல்லி அங்கிள் வந்து ஒரு 4-5 படங்களில் ஒவ்வொரு சீன் நடிச்சிருக்கிறாரு. பட் அவருக்கு அது என்னன்னு தெரியல, வீட்டில் பயங்கரமாக நடிப்பார், கேமராவுக்கு பின்னாடி பயங்கரமாக பேசுவார், பாடுவார். ஆனால் அந்த கேமரா வந்தாலே அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, சுத்தமாக வரல, நடிப்பு வரல. ஸோ அந்த ஒரு பிரச்சனைனால பாவம் அவரால் வந்து லைஃப்பில் அச்சீவ் பண்ண முடியல, அவரோட கனவு வந்து அச்சீவ் பண்ணவே முடியல அவரால். ஸோ 4-5 படங்கள் ஒவ்வொரு சீன் கிட்டத்தட்ட ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரின்னு சொல்லலாம், அப்படி தான் நடிச்சிருக்காரு அங்கிள். ஸோ அவரோட ஆசை தான் என் மேலே திணிச்சாரு.
அவர் சொன்னது என்னன்னா, நீ எப்படியா சினிமாக்குள்ளே போ. அப்போ நான் யோசிச்சது எனக்காக சொல்கிறாரா இல்லை அவருக்காக சொல்கிறாரு எனக்கு தெரில. பட் அந்த 2 அண்ணன் தம்பிங்களை வந்து இவ்வளோ சினிமா மேலே ஒரு பைத்தியம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பயங்கரமாக பண்ணார் என்ன. அப்படி தான் என் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அவரோட பையனை அவர் எப்படி வளர்த்துருப்பாருன்னு நீங்கள் எல்லாரும் யோசிச்சு பார்த்துக்கலாம். சின்ன வயசுலேருந்து நீ ஹீரோ ஆகணும், இதுதான் ஒரே விஷயம். ஸோ சின்ன வயசுலேருந்து அவனை பிரெயின் வாஷ் பண்ணி அவன் மைண்டில் எல்லாமே இம்ப்ளான்ட் பண்ணி இதை பண்ண வச்சது என்னோட பெரியப்பா தான். ஸோ அங்கே இருக்கிறாரு டேடி, நான் அவரை டேடின்னு தான் கூப்பிடுவேன். அது கம், just want him to call on stage. Before showing the trailer, I want to tell that, you know, this man has been working for almost 40 years for our family. அப்பா படிக்க வச்சது எல்லாமே. So today இந்த ஸ்டேஜ் கிடைச்சதுக்கு அவர் முக்கியமான ஒரு காரணம்னு நினைக்கிறேன். Just want him to say a few words before we get to the trailer. வணக்கம். I am very happy today. Please support my son from Munandri. Let it. Papa, I call my father Papa and uncle Daddy. இப்படி தான் நாங்கள் வீட்டில் கூப்பிட்டுப்போம். Sorry, இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி ஆகிட்டேன் நான். But it was very important for us because most of people don't know our story. So I just wanted to tell why I came into movies. ஏன் நான் சினிமாவுக்குள்ளே வந்தேன், என்ன இதுக்கு பின்னாடி என்ன இருந்ததுங்கிறது. அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக நிறைய பேர் அப்பாவுக்கு பழக்கமானவங்க தான் வந்திருக்கீங்க கெஸ்ட்டில். அப்பா எனக்கு தெரிஞ்சு என்னோட அப்பாவோட தான் நீங்கள் எல்லோரும் ரொம்ப க்ளோஸ் தான் நினைக்கிறேன். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி டு ஹேவ் ஆல் ஆஃப் யூ ஹியர். அண்ட் I think we should go to the trailer. And இதுக்கப்புறம் காஸ்ட் அண்ட் குரூப் பேசுறதுக்கப்புறம் I'll eventually ஃபைனலாக நான் பேசுகிறேன். பட் I'm really happy for this moment. And Oho and Then Baby has come out really well. We're very confident, very happy as a team. And I'm sure you love the trailer and you love Rudra in the movie. Thank you. வணக்கம். முதல்ல எங்கள் டைரக்டர் நெல்சன் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓஹோ அண்ட் தென் பேபி டைட்டில் ஸ்வீட்டாக இருக்குது. ருத்ரா, இந்த தமிழ் படத்தில் நீ பயங்கரமாக பெரிய ஆளாக வரப்போகிற. ஏன்னா எனக்கு தெரியும், நான் விஷ்ணு சால்தார்கிட்டே சொன்னேன், உன்னோட சூப்பராக நடிக்கிறாப்புல, பேசாமல் இவரை வச்சே கட்டை குத்தி 2 எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னேன் நான். அப்படியே முறைச்சாப்புல, நீ பேசாமல் மேனேஜர் ஆகிட்ட அவனுக்கு அப்படின்னாரு. இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த விஷ்ணு விஷால் சார், கிருஷ்ணா சார் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிருஷ்ணா சார் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, கிருஷ்ணா பேசுகிறேன், நமக்கு கிருஷ்ணானா சில்லுன்னு ஒரு காதல் கிருஷ்ணா தான் தெரியும். இல்லை கை பார்க்கலாமா அந்த கிருஷ்ணா நான் அப்படின்னாரு. அவர் சொல்லும் போது ஒரு லவ் சப்ஜெக்ட் பண்ணுறேன்ட்டு, லவ் தாங்க எனக்கு கம்மியாக இருக்குது பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். சூப்பராக பண்ணியிருந்தார். படத்தில் பேசுகிறத விட டப்பிங்கில் நான் நிறைய பேசியிருக்கேன். கிருஷ்ணா சார், அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்க எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. ருத்ராவை பற்றி சொல்லணும்னா, ஏஆர் முருகதாஸ் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பண்ணார். ஆனால் அவர் டைரக்ஷன் கற்றுக்கிட்டாரோ இல்லையோ, நடிப்பை சூப்பராக கற்றுட்டு இந்த படத்தில் சூப்பராக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக தமிழ் சினிமாவின் முக்கியமான ப்ரொடியூசர் கலைப்புலி எஸ் தானு அவர்களை பேசுவதற்காக மேடைக்கு அழைக்கிறோம்.
இன்ப நாள் இது, இனிய நாள் இது. ஓஹோ எந்தன் பேபி பாடல் வெளியீட்டு விழாவிற்கும் முன்னேற்றத்திற்கும் வருகை தந்திருக்கும் திரையுலக சிற்பிகளே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்திற்கு ஓஹோ எந்தன் பேபின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே இன்னொரு டைட்டிலும் சொல்லலாம், இளமை இளமைக்காகவே. மிக சிறப்பாக இளைஞர்களை கொண்டாடக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பான முறையில் இந்த படம் மிக சிறப்பாக அந்த முன்னோட்டை பார்க்கும்போது தெரிகிறது. ஓ எந்தன் பேபி மை லவ்னு சித் ஸ்ரீராம் பாடுற பாடல் பார்க்கும்போது அவருடைய ஃபீலிங்கை இந்த படமாக்குவதற்கு இந்த இயக்குனர் மிக 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 சிறப்பான முறையில் படமாக்கி இருப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதில் நடித்த நடிகருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கிறது எனக்கு. இந்த படத்தை ஒளிப்பதிவு செய்தவரும் சரி, எடிட் செய்தவரும், இந்த பாடல் உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரீட்சை. அந்த பரீட்சையில் நீங்கள் வென்றிடுவீர்கள். புதிய வரவு, உங்கள் வரவு ருத்ரா நல்வரவாக. வருங்கால தமிழகம் ஒரு தலை சிறந்த ருத்ராவை தந்திருக்கிறது. இனி வருங்கால தமிழகத்தும் திரையுலகம் ருத்ரா ரூல் பண்ணுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. உண்மையிலேயே இங்கே வந்திருக்கிறது விஷ்ணு விஷால் சொன்ன அந்த கதை என் நெஞ்சை தொட்டது. அது விரைவில் யாராவது படமாக்குவார்கள் என்று நம்புகிறேன். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்ற நம்பிக்கையில் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, Tanu sir. As sir said, let Rudra rule. அடுத்தபடியாக பேசுவதற்கு we have two young artists, நிவாஷினி and நிர்மல் பிள்ளை. இவங்க ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் அரீனால நிறைய விஷயங்கள் நம்மளை என்டர்டெயின் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. நிர்மல் பிள்ளை, I'm a big fan of your stand-up comedies. So yes, can we have both of you on stage, please? Yeah, now I take this moment to welcome Karthi sir amidst us. Welcome sir. Thank you so much for coming. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். என் தமிழ் கொஞ்சம் மலையாளம் ஆக்சென்ட்டோட மிக்ஸ் ஆகிடும், அது மன்னிச்சிருங்க. ஆக்சுவலாக நான் ஆடியோ லான்ச்லாம் யூடியூப்பில் மட்டும் தான் பார்த்துருக்கேன். ஸோ ஃபார் போத் ஆஃப் அஸ் திஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷல் மூமெண்ட் that we are actually in an audio launch for a film in which our faces are also there. So thank you so much. நான் எல்லாருக்கும் I just want to thank some people like Krishna sir and Vishnu Vishal sir and Durai sir, all these guys for giving us the opportunity to be in a film like this. This is our first film also, or at least my first film. So thank you so much. Krishna sir, especially working with you was amazing. Like, I'm a first timer and he gave so much room for experimentation, for just train me to like tell me how comedic beats work in the film. So it was very wonderful working with you. And like with Nivashini, Mithila and Rudra, இவங்க நாங்கள் 4 பேர் ஒரு கேங் மாதிரி ஆகிட்டோம் இந்த ஷூட்டிங்கில். லைக் லிட்ரலி ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணோம். தட்ஸ் வை திஸ் ஃபிலிம் இஸ் ஸோ ஸ்பெஷல் அண்ட் வி ரியலி ஹேட் ஸோ மச் ஃபன் ஷூட்டிங் இட். எஸ்பெஷலி Rudra, I really hope you become a big star because he's so wonderful and he's so humble. And it was just a joy working with him because we used to talk 6-7 hours after shoot, sometimes before shoot, in between shots. And we actually became friends around this, including the same with Mithila and Nivashini. And thank you so much, Ellarkum. I hope you guys enjoy the film. I'll leave it to Nivashini now to few words. I have a mic. You can speak too. Okay. Welcome back. அனைவருக்கும் வணக்கம், காலை வணக்கம். என் பேர் நிவாஷினி. You can call me Niva. I think this film is very special to a lot of us because it's been a blessing. And Oho Indan Baby, Krishna sir, thank you so much for choosing me to play Anjali. And I think it was a very beautiful script of dialogues were very nice. And I enjoyed the film. It's a romantic entertainer. It's not a rom-com, but it's a romantic entertainer, which means that idala ellame irukum. You have your conflicts, you have romance, you have all this kind of fights. You learn so much from the film, and I am so sure that you're going to enjoy this in the theaters. So July 11th, Aniki, theaters le sandipom. One more thing. I'm so sorry. Rudra's dad. Dad, I hope you're proud of your son. He's done a fantastic job. Thank you so much, everyone. Thank you. Bye-bye. Thank you so much, both of you. All the very best. அடுத்தபடியாக பேசுவதற்கு we have one of the most prominent producers of Tamil cinema, AGS Archana Kalpathy அவர்கள். Welcome, ma'am.
எல்லாருக்கும் வணக்கம். First of all, congratulations and best wishes. I think Vishnu கிட்ட எப்பவுமே நான் சொல்வேன், Vishnu, you're very lucky to have the sweetest dad in the whole world because he's so supporting. ஏன்னா எனக்கு ரமேஷ் சார் வந்து ரொம்ப வருஷமாக தெரியும். He's been a mentor when I started my career in cinemas. So very very happy to see. ஏன்னா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியிலேருந்து தான் நானும் வரேன். ஸோ I completely get the emotion. கசின்ஸ்ன்ற கான்செப்ட் நம்ம ஃபேமிலிஸில் கிடையாது. We are all siblings, brothers, sisters. Confusion ஆயிரும். Whenever I talk about my brother or sister, they'll be like, யாரோட பையன், no one gets it, so I get it. Rudra, welcome. The industry needs a lot of new stars. I'm very excited. Whatever I saw on the trailer was very fresh. Mithila, both of you looked very nice and very promising. The music was also very, very nice. Looking forward to seeing this on the big screen, and my best wishes to all of you. Epome, anything that is made with good intention will always have great results. So this movie has a lot of heart, and I wish the very best for everyone here. Thank you. Thank you so much, ma'am. அடுத்தபடியாக பேசுவதற்கு we have with us Director Manu Anand, FIR திரைப்படத்தின் இயக்குனர். Can we have him on stage, please? எல்லாருக்கும் வணக்கம். First of all, congratulations to Rudra. I'm so happy and so proud to see you like this. Much before you became a star, நீங்கள் நடிக்க ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப முன்னாடி I have seen you and your ups and downs. I think I've seen you in bits and pieces of your ups and downs. So to see you perform like an elder brother, I'm very, very proud of you. So I'm very happy, and may this just be a small beginning to a very big career in Tamil cinema. Congratulations. I love you. And Vishnu, I can't see you where you are. உங்களோட எனக்கு இருக்கிற ஜேர்னியில் மேக்ஸிமம் யூ ஹவ் ஸ்போக்கன் அபவுட் அதர் தேன் யுவர் ஓன் கரியர். நீங்கள் மேக்ஸிமம் பேசியிருக்கிறது ருத்ரா பற்றி. ஐ நோ த எஃபர்ட்ஸ், நீங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கீங்க இந்த ஒரு ப்ராஜெக்டை மவுண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு இதை கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு தெரியும். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ, டு துரை அண்ட் டு ரோமியோ பிக்சர்ஸ். And Ramesh sir, I know you've backed Vishnu to the tilt. Adhe madri today you have one more person from your family. So I wish the entire family a grand day today. This is completely something that you will never forget in your life, Rudra. Remember this day. So congratulations, all the very best to the entire team. Krishna sir, long ago I worked with you in one project. அந்த ப்ராஜெக்டில் வந்து நான் உங்களோட அசோசியேட்டாக ஒரு ஆட் ஃபிலிமில் ஒர்க் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, ஐ ஜஸ்ட் வாண்டட் டு அப்சர்வ் யூ. என்றைக்கா ஒரு நாள் உங்களை வச்சு டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பிகாஸ் ஐ எம் a fan of your work as an actor. ஸோ அந்த ஒரு செல்ஃபிஷ் ரீசனுக்காக தான் அந்த ஒரு ப்ராஜெக்டில் உங்ககிட்ட அசோசியேட்டாக வந்து 2 நாள் வேலை பண்ணேன். And I observed a lot about how you went about it and your body language, everything. So someday I hope I get to work with you as a director actor. Congratulations for this film. I know first film as a director, feature film அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். So congratulations to you and your team. Thank you very much for this opportunity. Thank you so much, sir. அடுத்தபடியாக our all time favorite director வெற்றிமாறன் அவர்களே பேசுவதற்காக அன்போடு மேடை அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். விஷ்ணு சொன்ன ஸ்டோரியோட கண்டினியூஷனாக நான் ஒன்று சொல்கிறேன். எனக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ரமேஷ் குடால சார் வந்தார், மீட் பண்ண வந்தார். வந்துட்டு சொன்னார், எதுவுமே சொல்லலை, கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அது போய் ஒரு ஃபோன் எடுத்து அப்படி கையில் கொடுத்தாரு.
அந்த சாங் ப்ளே ஆச்சு. பார்த்துட்டு இருக்கும்போதே சொன்னார், என்னோட 2வது மகனை நான் வந்து லான்ச் பண்ணுறோம் அப்படின்னாரு. ஸோ நான் I didn't know the story behind this. I said, oh, okay. So, okay. Now I feel the அந்த 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 வார்த்தைக்கான அர்த்தமும் கனமும் எனக்கு இன்னும் வேறையா தெரியுது. அண்ட் வி ஆல் சீக் குட்னஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்லதும் இந்த சமூகத்தில் ஒரு நல்லதும் பார்க்கும்போது வி ஆர் டச்ட். ஸோ அப்படியான ஒரு மொமெண்ட்டை தான் நீங்கள் எங்களுக்கு இந்த உங்கள் லைஃப்பை ஒரு மொமெண்ட்டாக எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இட் இஸ் டச்ட் எவ்ரிபடி. ஆல் ஆஃப் அஸ் ஃபீல் வெரி குட் அபவுட் இட். ஸோ on that note, I'll get into this, whatever that I saw on the screen. So, first thing that struck me was the music. Very brilliant. The beat, the rhythm, the sounds, everything was very nice. And songs avume nalla work ஆயிருந்து. Overall, and the energy and the vibe of or young energy is there throughout musically. And the cast who we saw on screen, அவங்க சொன்ன மாதிரி I could sense that they were really friends. அவங்க வந்து it is not like they had performed, they had done something for the camera. அதுக்கு வந்து டைரக்டரையும் அந்த கேமராமேனையும் கூட நம்ம மென்ஷன் பண்ணோம், because I didn't feel the camera placed anywhere. It was just they were just having some their own time என்ற மாதிரி இருந்தது. Whatever that we saw of the four of them on their own. So it felt like a very nice, warm and intimate film about a few young people and their aspirations and their failures and their ups and downs. இதெல்லாமே இந்த ப்ராமிஸ் எல்லாமே இருக்குது இந்த படம் பார்க்கும்போது. Not just Rudra, all the actors are very convincingly fitting into the role that has been given to them. And இப்போ அவர் அங்கே யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், ருத்ரா முதல்ல கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது, இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா நிற்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தது நான் கேட்டேன். பட் எனக்கு படம் இந்த whatever footage I saw எனக்கு அது தெரியல. மேபி டைரக்டர் கேர்ஃபுல்லாக அதை எடிட் அவுட் பண்ணிட்டாரா தெரியல, எனக்கு கான்ஷியஸாக இருந்தது. பட் இட்ஸ் இட் டென்ட் ஃபீல் லைக் யூ ஆர் கான்ஷியஸாகவோ நர்வஸாகவோ இருக்க மாதிரி எனக்கு தெரியல. It is a promising film. I wish the whole team a great success. Thank you very much. And நான் இங்கே வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் விஷ்ணு சொன்ன மாதிரி ரமேஷ் குடாவலா சார் தான். அவர் எனக்கு வந்து 2011 தெரியும். அப்பப்போ பேசுவார், திடீர்னு சொல்லுவார் we are friends அப்படின்வார். நான் பயந்துருவேன், சார் என்ன அப்படி சொல்லுங்க. நோ யா, we are friends, what man you've not called me in a long time அப்படின்னு அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசுவார். And if I have some doubts about certain things, I will call him and he'll immediately, like, அவர் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னெலாம் தெரியாது, ஃபோன் பண்ணி do you have a minute ன்னு கேட்பேன். எஸ் அப்படின்னா then I will discuss, I'll ask and he'll start explaining until the point, சரி சார் போதும் சார் எனக்கு அந்த அளவுக்கு. என்னை பார்க்க வந்தப்போவும் he gave me something that I needed, very important information he gave, and thank you for all the informations, and thank you very much. I request the cast and crew along with a special guest to please join us on stage. So நம்ம வந்து இசை தட்டு வெளியிட போறோம். Karthik sir, please join us on stage. Archana ma'am, please. Tyagarajan sir, please come and join with us. Vignesh Karthik sir, please join with us. Aishwarya Ganesh sir, please join us on stage. Rajan sir, please join us on stage. Yeah. Then we have the editor, DOP, and the entire cast and crew to please join us on stage. We have this audio launch happening right now with the picture moment. Durai sir, Director Chellayavu, can we please have you on stage, please? PRO Suresh Chandra sir, please join us on stage.
DOP Kannan, please join us on stage. Director Manu Anand sir, please join us on stage. Director Praveen, please join us on stage. Yeah, I hope all the cast and crew is on stage. Okay. சிறப்பு விருந்தினர்கள் இசைத்தட்டை வெளியிட படக்குழுவினர் பெற்றுக்கொள்வார்கள். எல்லாருக்கும் வணக்கம். படத்தோட க்ரூ மெம்பர்ஸ்க்கு, பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஃபேமிலி ஸ்டோரி கேட்டேன். ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா நான் வானத்தை போல படம் பார்த்த ஞாபகம் வந்துச்சு. அந்த படம் பார்க்கும்போது இப்படி இல்லாமல் இருப்பாங்க பிரதர்ஸ், என்னங்க ஓவராக இருக்குன்னு நினச்சேன். உண்மையாகவே அந்த அளவுக்கு ஓவராக ஒரு ஃபேமிலிங்கிறது, ஸோ அதுவும் உண்மை கதை தான் அப்படின்னு தெரியுது. ஸோ ஹாப்பி ஃபார் யூ கைஸ். இப்போ அங்கே அர்ச்சனா பேசும்போது சொன்னாங்க இல்லையா, வென் யூர் வித் கசின்ஸ் வந்து கசின்ஸ்ன்னு தோணாது, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் மாதிரி தான் இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி தான். மேலகன்லாம் எடுத்ததுக்கு காரணமே வி குரூப் வித் கசின்ஸுங்கிறதுனால ஸ்பெஷல் பாண்டு. ஆனால் ஒரு அண்ணன் இருக்கிறது ஒரு பெரிய ஸ்பெஷல் தான். இப்போ எல்லாருமே சிங்கிள் சில்ட்ரன் தான் போயிட்டுருக்காங்க. பட் அண்ணா இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். அதான் சொல்லுவாங்க, அப்பா வந்து கையில் தூக்கி வச்சுருந்தாருன்னா அண்ணா தோளில் தூக்கி வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் ஐ ஆம் வெரி வெரி லக்கி தட் வே. ஸோ நிறையா அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்குவோம். அவங்க எல்லா விஷயத்துலையும் நம்ம யோசிக்காத இடத்துல அவங்க நமக்காக யோசிச்சு நமக்கான ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் ஐ எம் வெரி வெரி லக்கி. அண்ட் நான் இங்கே வந்ததுக்கு காரணமும் அதுதான். வென் என்னோட ஃபஸ்ட் படம் லான்ச் ஆகும்போது ஐ ஹேட் ஸோ மச் லவ். இந்த இண்டஸ்ட்ரி மொத்தமும் அவ்வளோ லவ் கொடுத்தாங்க. ஏன்னா அவ்வளோ பேர் வாழ்த்துனாங்க, அவ்வளோ பேர் வீட்டுக்கு வந்து விஷ் பண்ணிட்டு போனாங்க. ஸோ அந்த லவ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் இட் பேக் டு எனிபடி ஹூ இஸ் கம்மிங். அந்த வகையில் தான் ஆல்வேஸ் விஷ் நியூ கமர்ஸ். ஸோ ருத்ரா, ஆல் தி பெஸ்ட். I'm so happy for you. And you worked a long way. செட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அசிஸ்டன்ட் டைரக்டராக, என்ன மாதிரி தான். ஸோ ஐ திங்க் யூ அப்ரிஷியேட் எவ்ரிபடிஸ் ஒர்க். ஏன்னா ஹீரோனா நீ மட்டும் தான் சினிமா இல்லை, சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் தான் நம்மளை தூக்கி நிப்பாட்டுறாங்கும் போது நம்ம அங்கே இருக்கும்போது ஒவ்வொருத்தரோட ஒர்க்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்குவோம். ஸோ இட்ஸ் அ வெரி குட் லெசன். அண்ட் ஐ திங்க் யூ ஹேவ் அ வெரி நைஸ் வாய்ஸ், யூ ஹேவ் அ கிரேட் ஸ்மைல். அண்ட் இந்த படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஃபஸ்ட் திங் யூ காட் இஸ் த யூத்னு சொல்லலாம். அதாவது தி எனர்ஜி. இப்போ நான் ரொம்ப சீரியஸான சினிமா ஆகிட்டோம். நம்ம வெற்றி சார்கிட்ட தான் சொல்லணும், ரொம்ப சீரியஸ் ஆக்கி விட்டீங்க எல்லாரையும். அந்த மாதிரி அது இன்ஸ்பைரிங் ஆகிடுச்சு வெற்றி சார் பண்ண படங்கள். அண்ட் எவ்ரிபடி ஸ்டார்ட் டூயிங் சீரியஸ் ஸ்டோரிஸ். அப்படி இருக்கும்போது ஆனால் தியேட்டருக்கு வரவங்க எல்லாரும் பார்த்தா ஜாலியாக இருக்கணும்னு தான் வர்றாங்க, திரும்ப ஹாப்பியாக இருக்கணும். ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் நைஸ் டைம்ஸ். அண்ட் நம்ம காலேஜ் படிக்கும்போது அப்படி தான் இருந்துச்சு படங்கள். இந்த மாதிரி ட்ரெஸ் போட முடியாதா, இந்த மாதிரி பொண்ணுங்கிட்ட பேச முடியாதா, இந்த மாதிரி பைக்கில் ஒரு பொண்ணு கூட போக முடியாதா, அப்படி சோ மெனி திங்ஸ் இன்ஸ்பைரிங்காக இருக்கும், ஜாலியாக இருக்கும், நல்ல மூமெண்ட்ஸாகவே இருக்கும். ஸோ அந்த எல்லாமே இந்த படம் ப்ராமிஸ் பண்ணுது. வரவழியில் தான் கேட்டேன் டைரக்டர் யாருப்பான்னு. நம்ம கிருஷ்ணா தான் நாங்கள் அடாப்பா நினச்சேன். ஏன்னா கிருஷ்ணா எனக்கு எப்படி தெரியும்னா, நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வரும்போது அவர் நடிச்சிட்டு இருக்காரு. அவர் ஆர்டிஸ்ட், அவர் வெரி கோஆப்ரேட்டிவ் ஆர்டிஸ்ட். கூப்பிட்டா உடனே ஷாட்டுக்கு வந்துடுவார். ஏன்னா மணி சார் படம், மற்ற படத்துலாம் எப்படி இருந்தான்னு தெரியாது எனக்கு. அண்ட் தென் நாங்கள் அதான் ஜேர்னி வாஸ் வி டிட் சம் ஆட் ஃபிலிம்ஸ் டுகெதர். அப்போ வந்து கிருஷ்ணா நடிச்சு காட்ட சொல்லுவார், நான் நிறைய நடிச்சு காட்டுவேன், இதை நீங்கள் கொஞ்சமாக பண்ணுங்க அப்படின்னாரு. பட் ஐ தாட் ஹி ஹாஸ் அ வெரி நைஸ் ஃபனி போண்ட் ஹிம். அதாவது எனி ஆட் எனி மூமெண்ட் இருந்தாலும் ஈ கேன் மேக் இட் ஃபனி அண்ட் ஈ கேன் மேக் இட் லுக் குட். டீசர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டீசர் பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, யார் கேட்கும்போது தான் சொன்னாங்க கிருஷ்ணான்னு. ஸோ ஐ கேன் see that இன்னைக்கு ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியமாக இருக்குது. எனி ஸ்டோரி, லவ் ஸ்டோரிஸ் ஆர் ஸோ இம்பார்ட்டன்ட். அது வந்துட்டு ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் லவ் ஸ்டோரிஸ் தேவைப்பட்டுட்டே இருக்கும். ஆனால் இப்போ பண்ணுறதே இல்லை நம்ம. ஸோ லவ் ஸ்டோரிஸ் பண்ணுறது ப்ரெசன்டேஷனாக ஐ தாட் இட்ஸ் வெரி வெரி கேட்சி. அண்ட் அகெயின் ஜென்னோட மியூசிக் வாஸ் வெரி கேட்சி. நான் டாடாலே ரொம்ப ரசித்தேன், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஆல் யூ கைஸ், ஆல் தி ஆக்டர்ஸ், இதில் வெல்கம் டு தமிழ். கற்றுட்டிங்களா தமிழ்? பேசுனாங்களா? இல்லை, ஓகே. பட் வெல்கம் டு ஆல் ஆஃப் யூ கைஸ். அண்ட் யூ ஆல் டூயிங் கிரேட் ஜாப். ஐம் ஸோ ஹாப்பி. தியேட்டரில் இந்த படம் வந்து I'm sure people are going to love this film. And now if I want to tell something to you guys, I would say, do anything you do with a lot of love.
ஏன்னா உங்களோட அன்போடு நீங்கள் எது பண்ணீங்கன்னாலும் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து டபுள் மடங்குல அன்பு கிடைக்கும். அதனால் அதை மட்டும் எப்போவுமே நம்ம சின்சியராக பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னொன்று ஐ தாட் நெகட்டிவிட்டி, வெளியிலேருந்து வர நெகட்டிவிட்டியே உள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டி தான் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ கீப் யுவர் மைண்ட் வெரி ஸ்ட்ராங். ஏன்னா இன்றைக்கி நிறைய லவ் இருக்கும், ரிலீஸ்க்கு அப்புறம் அது வேறு மாதிரி மாறும். ஸோ பி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். அண்ட் அதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காமல் யூ கீப் டூயிங். நீங்கள் நினச்சதை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது கிடைச்சிரும். அவ்வளோதான். தட்ஸ் ஆல் ஐ வாண்டட் டு ஷேர் ஹியர். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் டு ப்ரொடியூசர்ஸ். விஷ்ணு அவன் அண்ணானே கூப்பிட்டு வந்து பொழியும். ஸோ ஐ எம் ஹியர் ஃபார் விஷ்ணு. தேங்க்யூ விஷ்ணு, தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ் தட் யூ ஆல்வேஸ் ஷேர் டு மீ. அண்ட் இந்த படத்துக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். அண்ணனாக இருந்தால் அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். இதுக்காக ஸ்பெஷலாக மெடல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஓகே. So happy for you guys, and I'm so happy to be here and share this moment, this special day with the family. Not just you brothers, but with the entire family. And வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். பெரிய வெற்றி பெறணும். நன்றி. Thank you so much sir. அவ்வளோ அழகான ஒரு கைண்ட் விஷஸாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததாக பேசுவதற்கு we have with us another promising young, very quirky, talented director with us, அஸ்வத் மாரிமுத்து அவர்களை பேசுவதற்காக அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா டீம் எல்லாருக்கும் சாரி, முன்னாடி வந்தவங்களை அப்ஸ்கிரைப் பண்ணி முன்னாடி வந்துட்டேன். ஐ டு கோ சம்வேர். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரொம்ப ஜானர் படம், ரொம்ப கலர்ஃபுல்லாக, லைக் த பிரைட் கலர்ஸ், எவ்ரிதிங் இஸ் சூப்பர். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் விஷ்ணு விஷல் சார். இட் வாஸ் உங்களுக்காக, மெயினாக உங்களுக்காக தான் வந்தேன். லைக் யூ இன்வைட்டட், இட்ஸ் ஸோ நைஸ். அண்ட் சி இந்த மாதிரி படங்கள் லைக் கார்த்தி சார் said is very important, where people come to theaters and have repeated watch, because this films will be definitely about experience, not thrillers. aduna like who done it அந்த மாதிரி படங்கள் ஒரு இதுனா, this kind of films make you watch the film again and again. so அந்த ஜானர்ல இருக்கிற படமா இது இருக்குன்னு நான் நம்புறேன். and also I think it's a great debut for Rudra. and again கார்த்தி சார் சொன்ன மாதிரிலாம், like I think as a brother, you've done a phenomenal job to give such a big platform for your brother. And என்ன சொல்கிறது, ஒரே பையனாக பிறந்ததுக்கு கொஞ்சம் வருத்தப்படுறேன். அண்ட் ஆக்சுவலி எனக்கு கிருஷ்ணா ராம்குமார் சார் வந்துட்டு ஐ மீன் பர்சனலாக தெரியாது, பட் ஐ நோ ஹீ இஸ் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஆட் ஃபிலிம் மேக்கர்ஸ் இன் இந்தியா. ஸோ நீங்கள் எந்த ஜுவல்லரி கடையோ எந்த இது பார்த்தீங்கனாலும் அதோட ஆட் அவ்வளோ தான் இருக்கும். லைக் த்ரிஷா மேம் ஆட் இல்லை, ஐ திங்க் லைக் ஜுவல்லரி, anything for that matter. So it is like technically a very sound director who can present the film in a very beautiful way is what I was very confident when I saw this film. And அதுலேயும் மெயினாக ஜென் மார்ட்டின், லைக் he's doing a lot of ways now, like எங்கே பார்த்தாலும் அவர் மியூசிக் தான். ஸோ அவருக்கும் வாழ்த்துக்கள். And personally, I am here for my best friend Mithila Palkar, and Mithila Palkar is debuting in this film. And Mithila Palkar என்னன்னா ஓமை கடவுளையோட ரீமேக் தெலுங்குல நான் பண்ணேன். அதில் வந்துட்டு Mithila Palkar தான் அனு கேரக்டர் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஒன் திங் ஐ கேன் கான்ஃபிடென்ட்லி சே about her to our industry is, அவங்களுக்கு தமிழ் தெரியாது, பட் கண்டிப்பாக அவங்க டீமுக்கு தெரியும். when she comes and speaks the dialogue, ஒரு டைலாக் மிஸ் ஆகாமல் அப்படியே பேசுவாங்க. should be very proficient, because the amount of effort she puts into the film. ஏன்னா தெலுங்கு சுத்தமாக தெரியாது, எனக்கும் தெரியாது. அது கரெக்டாக இருக்கான்னு இல்லை கூட எனக்கு தெரியாது. அஸ்டன்ஸ் தான் பார்த்து சொல்லணும். ஏன்னா நான் தெலுங்கு படம் போனது வேறு காரணத்துக்காக. அண்ட் மித்திலா பால்கர் அவங்க வந்த போது லைக் அவங்க லைக் இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு ஆக்டர் வந்து நம்ம கியூ கொடுக்குறது அது இது இருக்குன்றது, ஐ நெவர் ஹேட் தட் ப்ராப்ளம் வித் எனி ஆஃப் மை ஃபிலிம்ஸ். பட் நான் மித்திலா பால்கர் வரும்போது டோட்டலாக தெலுங்கு வச்சு எப்படி பண்ண போகிறாங்க, நமக்கே யாராவது பின்னாடி தான் கியூ கொடுக்கணும், அவங்க எப்படி பண்ண போகிறாங்க. ஸோ எவ்ரி சிங்கிள் டயலாக் வேர்ட் ஏதோ தெலுங்குலேயே வாழ்ந்து ஹைதராபாத்லேயே வாழ்ந்து பிறந்த மாதிரி லைக் அவங்க பண்ணுவாங்க. And I'm so happy that she's making a correct launch with the right people and right she asked me இந்த மாதிரி நான் படம் பண்ண போறேன்னு சொல்லும்போது it was like very beautiful, because I think she can't get a better launch than this. And I'm sure it's going to be a very happening year for you in Tamil. People will love you. Already they love you in little things. You have a lot of fans. They love you more, Mithila. And என்னை கூப்பிட்டதுக்கு நன்றி. ஒரே ஒரு தான், the songs are very brilliant, and also the title glimpse வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக புதுசாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரெய்லர் அண்ட் படத்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். த 60 சாங் வாஸ் ஆல்சோ வெரி குட் டைட்டில் ட்ராக்.
and I'm wishing this amazing team a wholehearted success. Yeah, thank you. Thank you so much, sir. அடுத்ததாக பேசுவதற்கு we have with us இன்னைய தேதியில் the most sensational producer. I heard that இந்த மாதிரி தமிழ் சினிமாலேயே இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நடந்ததே இல்லையா. 10 filmsக்கான அனௌன்ஸ்மெண்ட் ஒரே நாளில். The entire Tamil cinema is just buzzing with the news, and I'm very sure அந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸில் 10 படங்கள் அப்படின்னா அது ஒரு 3-4 இயக்குனர்கள் இங்கே இருக்கிறாங்க. Aishwarya Ganesh sir, thank you so much for being a very, very promising and prominent producer in Tamil cinema. Your support means a lot to us. Please மேடைக்கு வாங்க ஒரு சில வார்த்தைகள் about Oho and then Baby. அனைவருக்கும் வணக்கம். ஓஹோ என்ற பேபி நிச்சயமாக வெற்றி படம் என்றதில் சந்தேகமே இல்லை. ஏன்னா படம் பார்க்கும்போது, ட்ரெய்லர் பார்க்கும்போது அவ்வளோ கலர்ஃபுல்லாக, அவ்வளோ அழகாக அதில் நடித்த ஹீரோ ருத்ரா வந்து ஒரு ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை. அதுக்கு முன்னாடி விஷ்ணு சொன்ன கதையை கேட்ட உடனே நான் வெற்றிமாறன் சார்கிட்ட சொன்னேன், சார் இந்த கதை சூப்பராக இருக்கு சார் அப்படின்னு. ஆமாம் சார், நானும் அதுதான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு எஜுகேஷனலிஸ்ட்டு, ஆனால் நான் மூவிக்கு வந்து நிறைய மூவி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது. அந்த கதை இப்போ சொல்கிறதுக்கு டைம் இல்லை. நான் என் கதை தான் பெரிய கதைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது விஷ்ணு விஷால் சொன்ன கதையை கேட்டு நான் இன்னும் அதுலேருந்து வெளியவே வரல. அந்த மாதிரி ரமேஷ் சார் வந்து எனக்கு விஷ்ணுவுக்கு முன்னாடியே தெரியும். இங்கே எல்லாருமே அதை சொன்னாங்க. ஸோ விஷ்ணுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். படம் உண்மையிலே கிருஷ்ணா ரொம்ப கலர்ஃபுல்லாக, டிஓபியாக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி படம் தான் இப்போ நமக்கு தேவை. ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக பார்க்குற மாதிரி நிச்சயம் இந்த படம் வெற்றி படம் என்பதில் சந்தேகம் இல்லை. என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே வந்ததுனால விஷ்ணு சொல்லிடலாமா? விஷ்ணு விஷால் வந்து ஒரு நல்ல நடிகர் தான் நம்ம எல்லாரும் நினச்சிட்ருக்கோம். இந்த இதில் வந்து அவர் ஒரு நல்ல அண்ணன் அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய நடிகராக இருக்கலாம், நல்ல அண்ணனாக இருக்கலாம். அதுக்கும் மேலே அவர் ஒரு நல்ல ப்ரொடியூசர், சூப்பர் ப்ரொடியூசர். விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் அப்படின்னு அவர் எடுத்த படங்கள் அந்த எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள். அதனால் விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸோட வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் சேர்ந்து 3 படம் எடுக்கிறோம். நேற்று அனௌன்ஸ் பண்ண 10 படத்தில் 3 படம் வந்து விஷ்ணு விஷாலுடைய ஸ்டுடியோஸ் படம் தான். அது ஃபஸ்ட்டு படம் வந்து பேச்சுலர் டைரக்டர் சதீஷ் படம், செகண்ட் படம் வந்து அருண் ராஜா காமராஜாவுடைய படம், தேர்ட் படம் செல்லாவோ கட்டா குஸ்தி 2. ஸோ அந்த 3 படத்தையும் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலோடு சேர்ந்து விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸோடு பண்ணுறோம். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல படம் கொடுப்போம் என்ற நம்பிக்கை இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ. Thank you so much, sir. The event is just growing bigger. New announcement, lot of blessings and நிறைய emotions கூட. Yes, on that note, அடுத்தபடியாக வந்து பேசுறதுக்கு we have with us ஒரு fantastic actor Karunagaran sir. Whatever character he plays, he just gets into the skin of the character and ரொம்ப conviction ஓட play பண்ணுவாரு. Please வாங்க ஒரு சில வார்த்தைகள் from you sir. அனைவருக்கும் காலை வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். என்னோட 14 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த வருஷம். கலகலப்பில் ஸ்டார்ட் ஆனது 100 படங்கள் தாண்டி தமிழில் நடிச்சிட்டேன். அதுக்கு உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னென்னும் நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கிற விதமாக இருக்கட்டும். விஷ்ணு விஷால் சொன்ன அந்த ஃபேமிலி ஸ்டோரி வந்து தானு சாரே சொல்லிட்டு போயிட்டார், படமாக எடுக்கணும்னு. டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு லவ்லி ஃபேமிலின்னு ஒரு படமாக வரணும். அந்த படம் பெரிய வெற்றி படமாக அமையணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓஹோ அண்ட் தென் பேபியில் ஒரு ரெஸ்பான்சிபிள் சித்தப்பா கேரக்டர். அந்த கேரக்டர் சஜஸ்ட் பண்ணது விஷ்ணு தான். கிருஷ்ணா சாரோட ஒர்க் பண்ணது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். போன வருஷம் ஃபுல்லாகவே 2 பிரதர்ஸோட தான் எனக்கு மேக்ஸிமம் ஷூட்டிங். ஒன்று சூர்யா சார், கார்த்தி சார், இன்னொன்று விஷ்ணு விஷால், ருத்ரா. ஆக்சுவலாக எல்லாருமே சொன்ன மாதிரி ட்ரெய்லர் பார்த்து தெரிஞ்சிச்சு. பட் ஆக்சுவலாக நான் கூட ஒர்க் பண்ணும்போது பார்த்தேன், பயங்கர டெடிக்கேஷன். உண்மையிலே நான்லாம் ஃபஸ்ட்டு படத்துக்கு நடிக்கும்போது இவ்வளோ எஃபர்ட்லாம் போடலை.
அவர் ரொம்ப சின்சியராக டெடிக்கேட்டடாக ஆக்டிங் நுவான்சஸ் கற்றுக்கிட்டு ஃபிசிக்கலாக எவ்வளோலாம் எஃபர்ட்ஸ் போடணுமோ அதெல்லாம் போட்டு சேஞ்சஸ் எவ்வளோ கேட்டாலும் பண்ணுவாப்புல. எனக்கு தெரிஞ்சு நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, கண்ணை மட்டும் விட்டுட்டு எங்கே வேணாலும் அடிங்க சார் அப்படின்வாங்க. அது என்ன லாஜிக்னு தெரியாது. அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக எதுவும் சொல்லாமல் கிருஷ்ணா சார்கிட்ட கொண்டு போய் விஷ்ணு கொடுத்துட்டாரு தம்பியை, தம்பி உங்கள் பொறுப்பு, எவ்வளோ வேணாலும் வேரியேஷன் வாங்கிக்கோங்க, வேலை வாங்குங்க அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸில் டிஃப்ரென்ஸ்லாம் கேட்கும்போது ஒரு டெபியூ ஆக்டராக ஐ அட்மைர் யூ சீரியஸ்லி யூ கோ பிளேசஸ். அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ஒரு ஆர்டிஸ்ட். அண்ட் ரமேஷ் அங்கிளை பற்றி ஒன்று ஐ வாண்ட் டு ஷேர். ஆக்சுவலாக நான் இப்போ வரைக்கும் நிறைய எதுலையுமே நான் ரோல் மாடல்ஸ்னு ஃபிக்ஸாக வரைக்கும் போவோம். ஒரே ஒரு ரோல் மாடல் மட்டும் ஃபிக்ஸ்டு, அப்பாவா நான் எப்படி இருக்கணுங்கிற பிஹேவியருக்கு ரமேஷ் அங்கிள் தான் ரோல் மாடல். இப்போ வரைக்கும் என் டாட்டர்ஸை திட்டினதே இல்லை. லேசாக ஏதாவது சொல்ல ஆரம்பிப்பேன், அதுக்குள்ளே நான் தான் திட்டுவாங்க வீட்டில். ஸோ எனக்கு ஏன்னா அவ்வளோ ஒரு லவபிள் டேட். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக நான் எப்பயுமே ஸ்ட்ரிக்டாக முறைச்சிட்டு சுற்றுவாருன்னு பார்த்தா நோ, ஹி இஸ் வெரி வெரி லவ்லி பர்சன். ஹி லவ்ஸ் ஹிஸ் சன் ஸோ மச் அண்ட் இட்ஸ் ஆல் வே பேக். விஷ்ணு எப்பயுமே ஏதாவது எனக்கு பண்ணணும்னு எப்பயுமே விஷ்ணுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். எனக்கு நிறைய ஹெல்ப்பு. ஹி ஹஸ் சப்போர்ட்டட் மீ பிக் டைம், ஃபினான்ஷியல் அண்ட் இமோஷனல் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். சம்டைம்ஸ் சில ஹெல்ப் வந்து மறக்கவே முடியாது ஹெல்ப், அதை வந்து சொல்லிடுறேன்பா. சிலுக்குவார்பட்டி சிங்கம் படம் முடித்தோடனே என்கிட்ட கரணா, நான் தான் ப்ரொடியூசர், உனக்கு என்னெல்லாம் காஸ்டியூம் படத்தில் போட்டியோ அதெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னாப்புல. அப்படியே சூர்யா தேவா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு யோசிச்சு என்னென்ன காஸ்டியூம்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு. படம் ஃபுல்லாக போலீஸ் காஸ்டியூம். ஏன்பா இந்த காஸ்டியூமை நான் எங்கேப்பா யூஸ் பண்ண முடியும், தேங்க்யூ அப்படின்ட்டு. ஸோ வி ஹேவ் லாட் ஆஃப் லவ்லி மொமெண்ட்ஸ் டு ஷேர். நான் லாஸ்ட் இயர் ஒரு தெலுங்கு படம் கமிட் ஆனேன். தெலுங்குல ஒரு வார்த்தை தெரியாமல் போனேன். இப்போ தான் தெரிஞ்சுது லாங்குவேஜை கற்றுக்கிட்டு நடிக்கிறதுங்கிறது அவ்வளோ பெரிய சேலஞ்ச். அப்பயும் விஷ்ணுதான் சொன்னேன், பெரிய படம் ஒன்றுப்பா, நாகச்சைத்தன்யா ஹீரோ, சாய் பல்லவி ஹீரோயின், அதில் முக்கியமான ரோல், நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்னொன்னே அப்படின்ட்டு ஒய்ஃப் ஜுவாலா கிட்ட நம்பரை கொடுத்து தெலுங்கு டவுட்ஸ்லாம் கேட்டுக்கோ அப்படின்வாங்க. ஸோ அவங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவேன், அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு அனுப்புவாங்க. ஸோ என்டையர் ஃபேமிலி வந்து ஹெல்ப்னு வந்துட்டு இறங்கி ஒரு சினிமாக்காக இருக்கட்டும், பர்சனல் ஹெல்ப்பாக இருக்கும், ஒரு லவ்லி ஃபேமிலி. ஸோ ஹாப்பி டு ஒர்க் இன் யுவர் பேனர் அண்ட் என்டையர் டீம். மித்லா பால்கர் இஸ் அன் அமேசிங் ஹார்ட் ஒர்க்கிங் ஆர்டிஸ்ட். சீரியஸாக அவங்க வந்து அந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறதுலாம் அப்போ பார்க்கும்போது நான் ஜாலியாக இருப்பேன், நான் தமிழ் ஜாலி. ஸோ இவங்க வந்து தமிழை ப்ராக்டிஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. லவ்லி டீம், நிவாஷினி, நிர்மல் அண்ட் என்டையர் ஜென் மார்டின் அண்ட் எவ்ரிபடி. கிருஷ்ணா சாரோட ஒர்க் பண்ணது வந்து ஒரு அருமையான அனுபவம். எல்லா டேரக்டர்ஸும் ரொம்ப ஈஸியாக அவ்வளோ டிஸ்கஷனில் உட்கார மாட்டாங்க. பட் ஹீ இஸ் லைக் ஒரு 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 பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் பார்க்காம, நியூ ஆர்டிஸ்ட்டு ஓல்டு ஆப்லாம் பார்க்காம ஒர்க் பண்ணார். அவருக்கும் எனக்கும் ஒரு பாண்டிங் எவ்வளோ டெவலப் ஆகிடுச்சு இந்த படத்துலனா, அடுத்த படத்தில் எனக்கு பெரிய ரோல் ஒன்று போட்டு கூப்பிட்டு போயிட்டார். இந்த ஷூட் முடிச்சு 3ஆவது நாள் கோயம்புத்தூரில் அவரோட படத்தில் தான் ஷூட்டிங்கில் இருந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தானு சார், ஐஸ்ரீ கணேஷ் சார், தியாகராஜன் சார், டைரக்டர்ஸ் தியாகராஜா சார், வெற்றிமாறன் சார், ராம் வந்திருக்காப்புல, எஃப்ஆர் டைரக்டர் மனு ஆனந்த் அண்ட் எவ்ரிபடி. கார்த்தி சார், கார்த்தி நான் வந்து எப்போ டைம் எடுக்கிறான்னு தெரில. வாவதியார் ஷூட்டிங்கில் இருப்போம், பாதி நேரம் பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கம் அந்த பில்டிங் ஒர்க்கும் போயிட்டு இருக்கும், இந்த பக்கம் ஷூட்டிங்கை பார்ப்பாரு, நடிகர் சங்கம் ஒர்க்கும் பார்ப்பாரு. அதுக்கு நடுவில் ஃப்ரெண்ட்ஷிப்காக எல்லா ஈவெண்ட்ஸும் வந்து இனாக்ரேட் பண்ணி அதை கிராண்ட் ஆக்குறாரு. ஸோ லவ்லி சார். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகெயின் ஹம்பிளி ஐ வாண்ட் டு தேங்க். ஏன்னா நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணாமல் விட்டா அது ரொம்ப டிலே ஆகிடுது. 14 வருஷம் நான் சினிமாவில் இருந்ததுக்கு மெயினான காரணம் உங்களோட அன்பும் ஆதரவும் தான். என்றென்றும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக பேசுவதற்கு I invite Director Tyagaraja Kumaraja onto the stage, please. A director who we always look up to, a director who gives films the most classiest and stylish way. ஒரு சில வார்த்தைகள் about Oho Indian Baby sir. அனைவருக்கும் வணக்கம். நான் அப்படியே எல்லோரும் பேசி முடிச்சிட்டாங்க, அதனால் அப்படியே விட்டுருவாங்க, நான் போயிடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். கிருஷ்ணாக்காக தான் மெயினாக வந்தது. ஆப்வியஸ்லி எனக்கு விஷ்ணு விஷால் ஓரளவுக்கு தெரியும்னாலும் கிருஷ்ணா வந்து ஒரு 27 வருஷம் 28 வருஷமாக தெரியும்னு நினைக்கிறேன். கிருஷ்ணா என்னோட காலேஜ் ஜூனியர். அண்ட் காலேஜில் தான் ஜூனியர் அப்படின்னா ஃபில்ம் மேக்கிங்கில் அவன் வந்து எனக்கு சீனியர் தான். 2003-04 அந்த வருஷங்கள் நினைக்கிறேன். அப்போது அவன் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு பெசன் நகரில் ஒரு கதை சொன்னான், ஒரு ஃபீச்சர் ஃபில்மோட ஸ்கிரிப்ட். அப்போ அதோட பேர் மெட்ராஸ்.
இந்த மெட்ராஸ் வரதுக்கு முன்னாடி அந்த ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரி. நான் அது கதை கேட்டு ரொம்ப பிரமிச்சு போயிட்டு என்ன சொல்கிறது, நம்மளும் ஒரு நாள் கதை எழுதி படம் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லை, சரி பயந்துட்டேன்னு விடாமல் அவன் அதுக்கப்புறமா கூப்பிட்டு இன்னொரு 3 கதை சொன்னான். ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி ஒன்று சொன்னான் அனந்தராமன். அப்புறமா ஒரு ஸ்லைட் மேஜிக் ரியலிசம் இருக்கிற மாதிரி ஒரு மூவி ஒன்று சொல்லியிருந்தான். அப்புறம் இது இல்லாமல் இன்னும் 2 படம் சொல்லியிருக்கார். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இது ஃபஸ்ட்டு ஃபில்மாக வெளியில் தெரியலாம், பட் அவர் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 200-250 ஆட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அங்கேயும் ஸ்டார்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த கதையெல்லாம் சொல்லும்போது நான் என்கிட்ட கதை இல்லை, காசு இல்லை, ஆனால் நான் சொல்கிறது வந்து நான் ப்ரொடியூசராக இருந்தால் அவனோட ஃபஸ்ட்டு ஃபில்ம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நல்ல விதமாக அவர் நல்ல ப்ரொடியூசர்கிட்டே போயிருக்காரு. ஸோ அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு. அண்ட் இப்போ யாரும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அவர்கிட்ட நீங்கள் எந்த மொமெண்ட் கொடுத்தாலும் அந்த மொமெண்ட்டை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுற குவாலிட்டி இருக்குது. அது அவருக்கு அட்வர்டைஸிங்லேருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வர ஸ்கிரிப்ட் அவங்க அதில் ரீஒர்க் பண்ணி அதை ட்ரீட் பண்ணுறதுல பெட்டராக்குறது அதுதான் அவங்களுடைய பேசிக் ஒர்க். ஸோ நிறைய ஆட்ஸ் நீங்கள் பின்னாடி ஒரு வேளை இதெல்லாம் அவர் பண்ண ஆட்ஸ் நீங்கள் பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். அப்படி நிறையா என்ன சொல்கிறது, இம்ப்ரோவைஸ் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர். ஆக்டராகவும் ரொம்ப நல்ல ஆக்டர், பட் ஆக்டரை விட ஒரு சிறந்த டைரக்டர் நான் நினைக்கிறேன். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். இதில் நடித்த நடிகைகள், இதில் இசையமைத்தவருக்கு ஸ்பெஷலாக வாழ்த்துக்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். பாடல்கள் ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்ரீராமுடைய அந்த பாட்டு என்னுடைய சிற்றறிவுக்கு பட்டபடி ரீல்ஸில் ரொம்ப பாப்புலர் ஆகும்னு நான் நம்புகிறேன். அப்புறம் இதுக்கு முன்னாடி சொன்னவர்கள் சொன்னது மாதிரி தான், இந்த லேட்டாக பேசுறதுக்குடைய பிரச்சனை என்னென்னா, நம்ம சொல்ல வேண்டிய பாய்ச்சலாக இருக்குன்னே சொல்லிடுவாங்க. இந்த மாதிரியான மூடில் இருக்கக்கூடிய படங்கள் இப்போ கொஞ்சம் அரிதாயிட்டதுனால இந்த படம் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்புகிறேன். மற்றபடி அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நான் பேசினது கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. பொறுமையாக நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக பேசுவதற்கு இன்வைட் டைரக்டர் ராம்குமார் அவர்கள். விஷ்ணு விஷால் சார் கூட முன்னாசுப்பட்டி அண்ட் ராட்சசன் படம் பண்ணி who have reached more heights. Thank you so much for coming to this event, sir. ஒரு சில வார்த்தைகள் from you. எல்லாருக்கும் வணக்கம். ருத்ராவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ருத்ராவை பற்றி விஷ்ணு நிறைய சொல்லிகிட்டே இருப்பார். அந்த 2 வானம் ஷூட்டிங்கில் மெயினாக சொன்னது என்னென்னா, தம்பி எப்படியாவது கரெக்டாக லான்ச் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை சொல்லிகிட்டே இருப்பார். அதில் வந்து எப்பவுமே அது ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பாக ஃபீல் பண்ணி அதை சொல்லிகிட்டே இருப்பார். அவர் குரல் அப்படி தெரியும் எனக்கு. அது இன்றைக்கி கரெக்டாக பண்ணியிருக்காருன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த கிளிம்ஸும் சாங்ஸ் எல்லாமே எனக்கு முன்னாடியே கேட்டிருக்காரு. அதை தவிர அந்த கதையும் எனக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. ஸோ அது ஃபஸ்ட் டைம் எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ் அண்ட் எனர்ஜியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அந்த கிளிம்ஸை நான் ஒரு 4 தடவை பார்த்துருப்பேன். இங்கேயும் பார்க்குறேன். முதல் தடவை பார்க்குற அதே ஃபீல் இப்பவும் இருக்குது எனக்கு. நான் ருத்ரத்தை அதுவும் சொன்னேன், எனக்கு பயங்கர எனர்ஜியாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதோட கதை தெரியறதுனால கண்டிப்பாக ஸ்க்ரீனில் இது பெரிய ஹிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு ப்ரொடியூசராக விஷ்ணு சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், ருத்ராக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், படத்தில் நடித்த நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஜென் மார்ட்டின் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். எனக்கு டீசர்லையும் சரி, மியூசிக்காகவும் சரி, சாங் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. மேடைக்காக சொல்ல, உண்மையாகவே அந்த சித்ராம் சார் பண்ண அந்த சாங் வந்து ருத்ராட்ட சொன்னேன், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஹம்மிங் பண்ணுறதுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுங்கிற ஃபீல் இருக்குது எனக்கு. ஸோ அதனால் முக்கியமாக கிருஷ்ணா சாருடைய ப்ரெசன்டேஷன் வந்து சூப்பராக இருந்துச்சு சார். நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே சொன்னேன், இது யார் பண்ணியிருக்காங்க எனக்கு அப்போ தெரியல, நீங்கள் தான் தெரியல எனக்கு. இப்போ பார்க்கும்போது எனக்கு நீங்கள் பண்ண கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். கண்டிப்பாக பெரிய வெற்றி ஆகும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. மறுபடியும் விஷ்ணு சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். உங்களுடையும் விஷ்ணு விஷால் சாருடைய காம்பினேஷனில் அடுத்ததாக வர இருக்கிற 2 வானம் திரைப்படத்துக்கு நாங்களாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். அடுத்தபடியாக பேசுவதற்கு செல்ல ஐயாவு இயக்குனர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எஸ், இப்போ அடுத்து அதிகமாக கேட்கப்படுற கொஸ்டின் வந்து கட்டா குஸ்தி பார்ட் 2 எப்போ அப்படின்றது தான். ப்ளீஸ்.
எல்லோருக்கும் வணக்கம். கிருஷ்ணா சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரசனையான மனிதர். அவரோட ஆரம்ப கால படங்கள் 5 ஸ்டார், அறிந்த மரியாமலும், திருடா திருடி, சரவணா, இந்த இதெல்லாம் அவரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஸ்பான்டனியஸாக ஆக்ட் பண்ணுவார், படப்படன்னு பேசுவார். இதில் ஆரண்ய காண்டத்தில் கூட ஒரே ஒரு சீன் வந்து கலக்கிட்டு போயிருப்பார். அப்புறம் திடீர்னு கொஞ்ச நாள் சினிமாவில் அதிகமாக அவர் பார்க்க முடியல. இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு தமிழ் சினிமா விடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு சொன்னால், இல்லை இவர் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்டுக்கு போயிட்டார், அதில் கலக்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்போ கூட நான் நம்பலை. நீ எந்த கிருஷ்ணாவை சொல்கிற, வேறு கிருஷ்ணாவாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை அவர் தான் அப்படின்னு காமிச்சான். இப்படிப்பட்ட காமெடி ரோல்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கவரா இப்படி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எடுக்கிறாரு அப்படின்னு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா மாடர்ன் லெவலில் ஒரு நல்ல எபிசோடு சூப்பராக பண்ணியிருந்தார். காதல் என்பது அப்படின்ற மாதிரி ஒரு எபிசோடு, அது இன்னும் ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. அவரே எனக்கு போட்டியாக வருவார். ஏன்னா ருத்ராவுக்கு ஃபஸ்ட் ஃபிலிம் பண்ணுறதா இருக்கேன். ஆக்சுவலாக அப்போது விஷ்ணு சார் வந்து எஃப்ஐஆர் பண்ணிக்கிட்டு இருந்தார். முடிச்சுட்டு எஃப்ஐஆர் முடிச்சுட்டு கட்டாயதுக்கான ஒர்க்கில் இருந்தோம். அப்போ திடீர்னு கொரோனா வந்துருச்சு. லாக்டவுனில் நான் ஊருக்கு போயிட்டேன். லாக்டவுனில் நான் ஊரில் இருந்தப்போ இங்கே சார் விஷ்ணு சார் இருந்தார். 2 பேரும் ஃபோனில் பேசி ருத்ராவுக்காக ஒரு கதை ஒன்று உருவாக்கணும். கொரோனா எப்போ முடியும்னு தெரியல. ஆனால் முடிஞ்ச உடனே இமிடியேட்டாக அந்த கதையை வச்சு ருத்ராவை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். நான் எஃப்ஐஆரை முடிச்சுட்டு வந்துடுறேன், நீங்கள் அதை முடிச்சுடுங்க, அதுக்கப்புறம் நம்ம கட்டா குஸ்தி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் விஷ்ணு சார். ஆனால் கொரோனா முடியாமல் இழுத்துக்கிட்டே போணுச்சு, 2nd வேவ் 3rd வேவ்னு. அப்போ எஃப்ஐஆரும் முடிஞ்சிடுச்சு. அப்புறம் முடிஞ்சதுனால நாங்கள் இம்மிடியேட்டாக கட்டா குஸ்தி ஆரம்பிக்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் அப்போது ருத்ரா படம் பண்ண முடியலை. அப்புறம் ருத்ரா படம் இது மாதிரி கிருஷ்ணா பண்ண போகிறாருன்னு சொன்னாங்க. எந்த கிருஷ்ணான்னு கேட்டேன். அதே கிருஷ்ணா. இப்படி தான் அவர் எனக்கு போட்டியாக வந்தது. ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்படி ஒரு படத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக முதல் பட ஹீரோவுக்கு இப்படி ஒரு படம் தான் அமையணும். நான் பண்ணுறது வேற ஒரு ஜானர், அதை எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் ருத்ரா மாதிரி ஒரு ஹீரோவுக்கு, யங் ஹீரோவுக்கு இந்த மாதிரி ஒரு படம் கரெக்டான படம். கிருஷ்ணா சார் ரொம்ப அழகாக, ரொம்ப இளமை துள்ளலோடு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஜென் மார்ட்டின் மியூசிக் ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு, பாட்டெலாம் சூப்பராக இருக்குது. ஹரிஸ் டிஓபி விஷுவல்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே ருத்ராவுக்கு அமைஞ்சு வந்திருக்கு. எல்லாத்துக்கும் மேலே ருத்ராவுக்கு விஷ்ணு சார் மாதிரி ஒரு பிரதர் ப்ரொடியூசராகவும் அமைஞ்சது அவர் பண்ண பெரிய பாக்கியம். ஏன்னா விஷ்ணு சார் ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு பண்ண படம் வேலன வந்துட்டா வெள்ளக்காரன். அதுலேருந்து நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு ப்ரொடியூசராக அவர் எவ்வளோ தூரத்துக்கு மெனக்கெடுவார், என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு எனக்கு தெரியும். படம் முடிஞ்சு போட்டு பார்த்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணால் கூட ஏதாவது குறையுது தேவைப்படுது அப்படின்னா நம்ம ரீஷூட் போகலாம், செலவு பற்றி கவலை இல்லை, பண்ணிடுவோம், செஞ்சுருவோம், ஏதாவது பண்ணி படத்தை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மெனக்கெடுவார். அந்தளவுக்கு ஒரு பிளான் பண்ணுற ஒரு ப்ரொடியூசரு. எனக்குமே மொதல் படத்துக்கு நான் கேட்ட பட்ஜெட்டை விட அதிகமாக தான் கொடுத்தாரு. 2வது படத்துக்கும் அதிகமாக தான் கொடுத்தாரு. இப்போ 3வது படத்துக்கும் அதிகமாக தான் கொடுப்பாரு. அந்த மாதிரி என்ன, அதை இங்கே ஐஸ்வரி சாரை சாட்சியாக வச்சு சொல்கிறேன். ருத்ரா நான் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஹீரோ ஆகணும் அப்படின்னு வெறுமனே ஆசை மட்டும் படாமல் அதுக்கு தகுதியாக்கிக்க உழைச்சிக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு நாளுமே டான்ஸ் கிளாஸு, ஜிம்மு, அது இதுன்னு போயிட்டு வந்துட்டுருப்பார். எப்போ பார்த்தாலும் அந்த வாரம் பார்த்த படங்களை பற்றி பேசிக்கிட்டே இருப்பார். ரொம்ப ஆர்வமுள்ள ஆள் ருத்ரா. முருகதாஸ் சார்ட்ட அசிஸ்டண்ட்டாக இடையில போய் ஜாயின் பண்ணி எல்லாத்தையும் கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப மெனக்கட்டு பண்ணார், செஞ்சார். ருத்ரா மொதல் படம் மாதிரியே தெரியல, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. இப்போ மலையாளத்தில் நஸ்லின் காஃபூர் பிரேமலு, இந்த இதெல்லாம் ஆலப்புழா ஜிம்கானெல்லாம் பண்ணி கலக்கிக்கிட்டு இருக்காரு. அது மாதிரி தமிழ் சினிமாவில் ருத்ராவும் அடுத்தடுத்து நல்ல கதைகளை செலக்ட் பண்ணி கலக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக பேசுறதுக்கு we have with us editor RC பிரணாவ் அவர்கள். எவ்வளோ சூப்பரான ஃபில்ம் எடுத்தாலும் ஐ திங்க் அது ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கச்சக் கச்சக்னு கரெக்டாக டெய்லர் மேடாக பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் த ஜாப் ஆஃப் தி எடிட்டர் அண்ட் யூ டன் இட் ஃபென்டாஸ்டிக். ப்ளீஸ் வாங்க, ஒரு சில வார்த்தைகள் ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் படம், இட்ஸ் மை டெபியூ. ஸோ ஃபர்ஸ்ட்லி ஐ வுட் லைக் டு தேங்க் மை குரு எடிட்டர் ஆண்டனி சார். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் ஐவ் ஹேட் அ லாட் ஆஃப் ஃபன் டூயிங் திஸ் ஃபில்ம்.
எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த என் ப்ரொடியூசர்ஸ் விஷ்ணு விஷால் சார் அண்ட் ராகுல் சாருக்கு ரொம்ப 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 நன்றி. Vishnu Vishal sir has been a very big part of this film, not just as a producer, as an actor. Our Nariya, his inputs have really given a lot of shape to this film. It's changed a lot of things for this film also, romba positive. So thank you sir, and I've learned a lot from you, so thank you. Also Krishna sir, romba ஃபன்னான டீம், ஃபன்னான டைரக்டர். ஒரு 7-8 வருஷமாக நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், நிறைய ஆட்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தேங்க்யூ ஃபார் பிலீவிங் இன் மீ அண்ட் ட்ரஸ்டிங் மீ அண்ட் கிவிங் மீ திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் ஆல்சோ டு மை ஃப்ரெண்ட் ருத்ரா, ஐ வுட் லைக் டு கன்வே மை பெஸ்ட் விஷஸ் டு ருத்ரா. ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. நாட் ஜஸ்ட் ஆக்டிங், ஜஸ்ட் வந்து கேமரா முன்னாடி ஜஸ்ட் ஆக்ட் பண்ணி வீட்டுக்கு போகிற மாதிரி கிடையாது. அவர் எடிட் ரூமுக்கும் வந்து ரஷஸ் பார்த்து என்கிட்ட கேட்டு என்ன பண்ணலாம் ப்ரோ, என்ன பெட்டராக என்ன பண்ணலாம், இங்கே எப்படி கரெக்டாக இருந்தா கரெக்டாக இருந்தா நான் என்ன வாட் கேன் ஐ டூ டு இம்ப்ரூவ், அப்படியே டிஓபி கிட்ட பேசி டைரக்டர் கிட்ட பேசி கொஸ்டின்ஸ் கேட்டு ரொம்ப சூப்பராக டெடிக்கேட்டடாக ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ருத்ரா. அண்ட் அஃப்கோர்ஸ் மிதிலா பால்கர், வெல்கம் டு தமிழ் சினிமா. வாட் அன் அமேசிங் டெபியூ. ரொம்ப என்ஜாய் பண்ணேன் வாட்சிங் ஹர் ரஷஸ். பிகாஸ் ஒரு ஈவன் ஷி கிவ்ஸ் 3 takes, நான் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். பிகாஸ் ஆல் தி 3 takes சூப்பராக இருக்கும். ஸோ எது யூஸ் பண்ணனே புரியாது எனக்கு. ரொம்ப நல்லா ஷி இஸ் ஆக்டட் அண்ட் வித்தவுட் ப்ராம்ப்ட் ஷி இஸ் ஸ்போக்கன் தமிழ். கரெக்டாக அந்தந்த வேர்ட்ஸ்க்கு அது ஸ்ட்ரெஸ் கொடுத்து சூப்பராக ஷி இஸ் ரியலி டன் அ கிரேட் ஜாப். அப்படியே மற்ற காஸ்ட் அண்ட் க்ரூ சூப்பர், எல்லாருமே ரொம்ப 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 நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிவாஷினி, நிர்மல் அண்ட் ஆல் த அதர் கிரேட் பிக் ஆர்டிஸ்ட் தட் வி ஹேவ், விஜய் சார்த்தி சார் அண்ட் மிஷ்கின் சார், எவ்ரி ஒன் they've done a great job. Thank you, thanks a lot. Thank you so much sir. அடுத்தபடியாக இந்த படத்துடைய கோரியோகிராஃபர் பாபி அவர்கள், காஸ்டியூமர் ருச்சி அவர்கள் அண்ட் actress நிஹாரிகா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். All 3 of us please join us on stage please. Costume designer ருச்சி அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். அந்த டைட்டில் மாதிரி ருத்ராவுடைய ஃபிலிம் என்ட்ரி வந்துட்டு ஓஹோன்னு இருக்கணும். இந்த வாய்ப்புக்காக எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் துரை பிரதர் அண்ட் விஷ்ணு சார் அண்ட் ராகுல் சார் அண்ட் கிருஷ்ணா சார், ஹரீஷ் அண்ட் ஹோல் த க்ரூ. நல்லா என்ஜாய் பண்ணோம். நிறைய விஷயம் இந்த டீம்கிட்ட கற்றுக்கிட்டேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. Hello everyone. I'd like to thank Vishnu sir and Durai for bringing me to this project and making me a part of it. I really want to thank Krishna sir, because he's really pulled off a great film, like a real fun film, and something that the audiences will connect and would love watching. I'd like to thank my team, my backbone. My girls have really worked hard and have made this real beautiful, and the entire team of the project. Mainly thank you Mithila, Rudra, Nivashini and Nirmal for being such kind actors and such patient actors to really support us while making this film. Thank you. I hope you all enjoy as much as we enjoyed making this film. Thank you. ஹாய் ஹலோ, எல்லாருக்கும் பெரிய வணக்கம். எனக்கு தமிழ் அவ்வளோ வராது. ஐம் ஆல்சோ நார்த் இண்டியன், பட் ஐம் ரியலி ஹாப்பி அண்ட் congratulations Rudra, first of all. We have seen your hard work so much, and uncle auntie namaste everyone. I'm really happy to be here. Yesterday one of my film got released, and I'm starting from like characters step by step, and என்னோட இன்னொரு படம் ரிலீஸ் ஆக போகுது. So I'm really happy that I'm a very small part of the film. ஆனா every step matters a lot, so I'm really happy. And this film
Jen Martin sir has done an amazing work. As a singer, I mean, I'm not that experienced. I mean, just a Hindustani music singer. But Sid Sriram sir oda part வரும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமா ஆயிடுச்சு. So sorry for that, not that great Tamil. So it was really nice, and everyone, Harish has done an amazing work, like seriously. And Krishna sir, thank you so much. Like at the last moment you asked me, and I was there, and I'm a part of this film. And yeah, congratulations Mithila. I am a very big fan of yours. First of all, you are senior to me, and I told my father that I'm working with Mithila, so he was like, that's amazing, you just do your best. Welcome to Tamil cinema. You are also North Indian, so I totally understand how it must be for you. Inge vandittu naanu ipo Tamil kathukiten, neenga you also learned. I mean, you have done an amazing job. I've seen you acting, and your dialogues are like, they have just come so good. And Nivashni, congratulations. All the cast. I mean, Vishnu sir, congratulations. You're introducing your brother. So, and I was coming for Aryan also, but that did not. I mean, it'll come out good for sure. I wish. And thank you, Durai sir. Satish, you introduced me to the team, so thanks to you personally and primarily. And yeah, all the very best. Yeah, that's it. Thank you. Thank you so much, ma'am. அடுத்தபடியாக பேசுவதற்கு we have Jen Martin அவர்கள். I think everybody who came here just mentioned about his work. Really good. Thank you so much. Thank you தான் சொல்றேன். I think இந்த மாதிரி நாங்க செரிஷ் பண்றதுக்கு, லவ் பண்றதுக்கான மியூசிக் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் வாங்க ஒரு சில வார்த்தைகள் about ஓஹோ and then baby. First of all, thanks to Durayana for giving இந்த படத்தை பற்றி எனக்கு அவர் கொடுத்ததுக்கு. அதுக்கப்புறம் வந்து விஷ்ணு சார், அப்புறம் வந்து ராகுல் சார். ஸோ இந்த படத்தோட ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சது வந்து ஐம் ரொம்ப ஹாப்பி. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு படத்துக்கு டைரக்டர் வந்து யாருன்னு தெரியல எனக்கு. அப்புறம் நேரில் பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன். இவர் சின்ன வயசுலேருந்து அந்த 5 ஸ்டார் படத்தெல்லாம் பார்த்து, ஸோ அதுலேருந்து இவர் தான் டேரக்டர்னு ஒன்று எனக்கு இது. ஆனால் பட் படமாக, ஏன்னா இவங்க ஆல்ரெடி ஷார்ட் பண்ணியிருந்தாங்க இந்த படம், ஆல்மோஸ்ட் ஒரு 80% பண்ண படம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே எனக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது வந்து ருத்ராவோட பர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலாக புது நியூ கம்மர் அந்த மாதிரியே ஃபீல் ஆகலை, அவ்வளோ பயங்கர சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி மித்திலாவோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆல்சோ எவ்ரி கேஸ்டோட பர்ஃபார்மன்ஸும் எனக்கு அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு அண்ட் ஆல்சோ மியூசிக்கலாகவே படம் வந்து அவ்வளோ ஸ்கோப் இருந்துச்சு படத்துக்கு. ஸோ வந்து நல்லா பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அதை கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், நீங்கள் தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ ஐ லைக் டு தேங்க் மை டீம், என்னோட பாய்ஸ். ஸோ பேக் டு பேக் ஒரு 6 படம் போயிட்டுருக்கு. ஸோ வந்து ஸ்லீப்லெஸ் நைட்ஸ். ஆனால் பசங்களனா எதுவுமே நடக்காது. ஐ லைக் டு இன்வைட் தம் டு த ஸ்டேஜ். ஸோ பாய்ஸ் வாங்கடா. ஸோ பிரின்ஸ், சத்யநாராயணன், அபிஷேக், லிஸ்வின் மை சவுண்ட் இன்ஜினியர், ஆஷிக் வாடா. அவன் தான் ஓ பேபி சாங்க்கு லிரிக்ஸ் கொடுத்தான். ஃப்ரம் டேடாலேருந்து எனக்கு எப்போ கேட்டாலும் எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. முடிஞ்ச எனக்கு தெரிஞ்சு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 வருஷம் நினைக்கிறேன். ஆமாம், அதுக்கு மேலேயே என் கூடயே இருக்கிற என்னோட டீம். ஸோ இந்த ஆல்பம் வாட் எவர் ஒர்க்ஸ் ஐ டூ அவங்க இல்லாமல் கிடையாது. ஸோ அபி எங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஓபேபி சாங் பண்ணோன்னே ஆஷிக் லிரிக் எழுதுனா, அதுக்கப்புறம் அபிஷேக் பாடினா. ஸோ அபிஷேக் வாய்ஸில் எனக்கு ஒரு சோல் கிடச்சிச்சு. அது வந்து சிட் வந்து எலிவேட் பண்ணி எங்கேயோ கொண்டு போயிட்டாரு. ஸோ அபி எனக்காக ஒரு 2 லைன் பாடுறியா? ஷோர், ஜஸ்ட். ஸோ இவனோட வெர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆல்பமில் மொத்தம் 6 சாங்ஸ் இருக்குது. ஸோ இது இல்லாமல் குட்டி குட்டியாகவும் நிறையா பண்ணி வச்சுருக்கோம். காலைல தான் எனக்கே தோணுது பேசாமல் சைட் பின்னு சொல்லிட்டு போட்டு இன்னும் ஒரு வாரத்தில் ரிலீஸ் பண்ணிடலாம்னு தோணுது. ஸோ தலை பாப்பா. So happy to sing the song for you all. முழுமதியே முதல் மொழியே பெண் அழகே கயவிழியே
பைங்கிளியே கண்ணழகே ஒரு முறை பாராய் இளவும் நிலவே அனுமதி தாராய் உன்னில் விழவே அழகியே உலகின் சாரி ரொம்ப தான் இருக்கு. எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் எவ்வளோ பெரிய டைரக்டர்ஸ் எல்லாரும் முன்னாடியும் லைக் இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக I've seen you on my phone, my screens and everywhere, but yeah, singing in front of you all is like crazy. ஸோ அதுதான். ஸோ அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் டு ரைசிங் ரேப்பர். அவர் நான் நியானானால அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. சார் வந்து எனக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வேணும்ட்டாங்க. அந்த எடிட்டு பார்த்தோன்னே ஒரு செகண்ட் தலை சுற்றிச்சு, டேய் இதுக்கு நான் என்னடா பண்ணுறேன்னு. அந்த பையன் அந்த ரேப்பர் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணதை பார்த்து அதை வச்சு ஒரு ட்ராக் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதான். அண்ட் ஆல்சோ படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதான், தேங்க்யூ. Thank you so much, Jensen. ஒரு picture moment with you all. Yes, we understand you're nervous, but ரொம்ப அழகான voice. Thank you. Can I sing the chorus at last? Like, can I finish the song? Yes. உயிரெல்லாம் பகிரலாம் ஒன்றென மயங்கலாம் ஓ எந்தன் baby my love you're my only one love waiting for you to show me your love oh எந்தன் baby my love you're my only one love waiting for you babe give me your love oh எந்தன் baby oh எந்தன் baby oh thank you so much. பாட்டில் கொஞ்சம் பின்னாடி பேக்கிங்கில் என் வாய்ஸ் கேட்கலாம். ஸோ the song has come out so well. Thank you so much, Jim. Thank you, yes. Yes. Photo எடுத்துட்டாங்களா? Okay. Thank you. Up next, I would like to invite one of my favorites also, Mithila Palkar. I'll take over. I think YouTubeல வந்து there's this series called Girl in the City. I've grown up watching that and little things. நிறைய விஷயங்கள்ல இப்படி ஒரு குவர்க்கியான ஒரு பர்சன் இவ்வளோ போல்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்த ஒரு பர்சன் அவங்க. ஐ கம் ஃப்ரம் வெரி ஸ்மால் டவுன். ஸோ எப்படி ஒரு ஸ்மால் டவுன் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆசைகள்லாம் இருக்குது நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க. ஐ திங்க் பீப்புள் லைக் ஹர் ஆர் வெரி இன்ஸ்பைரிங் அண்ட் பீப்புள் லைக் மைன். So thank you so much for inspiring us and very very good to see you in Tamil cinema. A long way to go. Please vaanga oru sila vaarthigal. Grown up watching me. Huh? How old do you think I am? Thank you so much. That was very sweet of you. Ellarkum vanakkam, ellarkum hi. சென்னைக்கு வரும்போது திரும்பி வீட்டுக்கு வந்த மாதிரி ஃபீல் பண்ணுவேன். And it's not just because of the lovely people I was fortunate to work with. It's also thanks to the press and media I've been meeting over the last 10 days. So thank you very, very much. It means a lot to me. உங்க அன்புக்கும் உங்க சப்போர்ட்டுக்கும் என் மன நிறந்த நன்றி. I definitely am going to take some time because I want to name quite a few of these lovely people that I got to work with, and I absolutely must express my gratitude. Thank you so much, Krishna sir. Thank you for finding your way to me. I don't know how you did it, but thank you for your patience more than anything else. I've been saying it too many times now, but I truly, truly mean it. I don't think I would have made it through this set without your patience. So thank you very much. To my producers, thank you very much for having faith in me, Vishnu sir especially, and Durai sir for bringing me on board this film, especially knowing that I don't know the language and you still had faith that I could pull this off. So thank you so much. To all to the whole direction team, Cyril, Sujita, and all the ADs, thank you so much for making it so easy on set. Mukesh, thank you for your story. Sharda, thank you for your words. Ruchi, thank you for the awesome wardrobe, which I might steal for myself. So thank you so much. Harish sir, unga shots, unga frames, vera level. Thank you for making us look as awesome as we did.
Pranav, thank you for making sure that we do look awesome on screen with your edits. So thank you very much. Sindhu ma'am, I think you worked harder than I did to make sure that I got my lines right. So thank you so much for your time and your efforts. I truly appreciate that. To all the senior actors that I unfortunately didn't get to spend a lot of time with all of them, but to those who did share screen space with me, thank you for making it so easy for to be on set and to be acting in a language that I don't speak. And I hope that next time I'm here, I will speak a little more Tamil than I am right now. I'm Jen Martin. Thank you so much for your music and thank you for making me a small part of that. If you watch the film, which you should on the 11th of July, Oho and then Baby in the theatres, you might hear my voice. So let me know when you do. Suddenly when you come on stage, you've prepared a long speech and then you've forgotten everything that you have to say. So I'm pretty sure that I'm missing out on a lot of names. I definitely do want to thank my own team, Shrishti, Sujata, Istiaq. Thank you so much for having my back all the time. My lovely co-actors, Nivashini, Nirmal, thank you for helping me find friendship on set. And of course, Rudra, I think you had to be the most patient with me because you had to share screen space with me the most, and I can only imagine how hard it must be to share screen space or react to someone who doesn't know what she's saying. So I'm so thankful to you. Thank you so much. All the best. This is only the beginning, and congratulations to you and welcome to the cinemas. And may we all keep celebrating our journey in the Tamil film industry together. And my நான் தமிழ் மக்களே நான் உங்களை காதலிக்கிறேன். Thank you so much. This means a lot to us. I hope that you go to the theatres and watch us in the theatres on the 11th of July. Thank you. Thank you so much, ma'am. We know how good a singer you are. ஒரு சின்ன பாட்டு எங்களுக்காக பாட முடியுமா? Hello. I actually was going to end it by saying எனக்கு தமிழ் தெரியாது ஆனா எனக்கு நிறைய தமிழ் பாட்டு தெரியும். But I thought let me not get ahead of myself because I was very nervous about singing on stage. But you guys know what I'm going to sing, so please join me in when I sing the chorus, okay? இதுவரை நானும் தனிமையில் கிடந்தேன் முதல் முறை உன்னால் காதலை உணர்ந்தேன் கணவனே காதல் கணவனே எனக்கென பிறந்த தலைவனே அழகனே உலகின் அழகனே உயிரெல்லாம் பகிரலாம் ஒன்றென மயங்கலாமோ Thank you so much. Such a melting voice you've got. Thank you so much, ma'am. அடுத்தபடியாக எல்லாரும் பேசி எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இவங்களுடைய ஒர்க்கை வந்து அவ்வளோ அழகாக சொன்னாங்க. கிருஷ்ணகுமார் ராமகுமார் அவர்கள், டைரக்டர், த மேன் பிஹைண்ட் எவ்ரிதிங். ப்ளீஸ். ஓவர் 250 plus ads, நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் such a creative person. உங்களுடைய அனுபவம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த 5 ஸ்டாரில் ஆரம்பித்து இப்போ நான் என் ஃபஸ்ட்டு படம் டைரக்ட் பண்ண வரைக்கும் என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு இந்த மீடியா, ஆடியன்ஸு எல்லாருக்கும் நன்றி. ஃபஸ்ட்டு நான் வந்து என் ப்ரொடியூசர்ஸ் விஷ்ணு விஷால், ராகுல் அவர்கள், துரை அவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ என்னென்னா நம்ம ரொம்ப நாளாக நடிச்சிட்ருக்கோம், பயமாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு பயம் இருக்குது. ஏன்னா நேற்று என் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் மெசேஜ் பண்ணுறான், மச்சி நீ வந்து ஆக்டராக இருக்கும்போது இன்னொன்னா பேசலாம்டா, ஒன்று தான் வாயை பொழுது பார்த்துன்னு இருப்பானுங்க, ஆனால் நீ படம் எடுத்தப்புறம் படம் தான் பேசணும், நீ பேசக்கூடாது, அது பேச்சை குறைச்சிரு அப்படின்ட்டான்.
அது ரொம்ப கரெக்டு தான். அதனால ஸோ மீன் லைக் வாட் எவர் யூ கோயிங் டு சி ஆன் த ஸ்க்ரீன் அதுதான் எங்களோட எஃபர்ட், அதுதான் என்னோட எஃபர்ட். ஸோ அதனால் அந்த பேச்சை குறைச்சிக்கிறேன். இப்போ வந்து இன்னொன்று, இப்போது நெப்போ கிட்டு எல்லாரும் அதான் ஒரு பிரச்சனை. என்ன நம்ம ஃபீல்டில் இருக்கோம், நம்ம ஆளுங்களாம் நம்மளே எடுத்துகிட்டு வந்துடுவோம் உள்ள. அது ஈஸி இல்லை, டக்கு நம்ம அப்படியே புஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதான் விஷ்ணு பண்ணிட்டாருன்ட்டு ஒரு சார் சொல்லுவாங்க இல்லை, டக்குன்னு அவருக்கு ஆக்டரு அவரோட இவரை எடுத்துன்னு வந்துடுவாருன்னு சொல்லிட்டு. கரெக்டு தான். அந்த கேள்விக்கு ஒரு பதில் கண்டிப்பாக இருக்கணும். நான் வந்து காத்தால கோயிலுக்கு போகும்போது வேண்டினே இருந்தேன். எனக்கு சிவபெருமான் ரொம்ப பிடிக்கும். கோயில் போகும்போது சிவா எனக்கு எல்லா கேள்விக்கும் கரெக்டாக பதில் சொல்லிடணும், நான் கரெக்டாக பேசணும்னு அப்படியே வேண்டிட்டு இப்படி போகும்போது டக்குன்னு நின்றுட்டு ஆமாம் பிள்ளையாரம் முருகரும் வேண்டிக்கணும். ஏன்னா அவருங்களும் நெப்போக்கிட்டு தான் கடவுளோட. ஆனாலும் நின்று அவங்களையும் வேண்டிட்டு வந்தேன். ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ சும்மா சொல்கிறேன், முருகரை ஏன் முருகர் கூட அந்த சூரபத்மனை கொன்னதுனால தான் முருகர், அவர் அதை கொன்று நம்மளை காப்பாற்றினால தான் முருகர். அவரும் ஒரு எஃபர்ட் போட்டதுனால தான் அவர் நம்ம வேண்டுறோம். அது மாதிரி ருத்ரா வந்து ஆஸ் அன் ஆக்டர் முதல்ல வந்து ஆக்சுவலாக என்னென்ன நான் இது முதல்ல சொல்லிடுறேன், இந்த கதை இந்த டைட்டில் எல்லாமே நான் போகும்போதே இருந்தது. எனக்கு வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறது வந்து குமார் ராஜா சார். ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு லாங் ஃபார்மேட் வந்து அமேசான் ப்ரைமில் வந்து மாடர்ன் லவ் அப்படின்னு ஒரு ஆந்தாலஜி. அந்த ஆந்தாலஜியில் ஒரு படம் என்னை நம்பி கொடுத்தாரு குமார் ராஜா, அப்புறம் மதி மேம் 2 பேரும் என்னை நம்பி கொடுத்தாங்க. அதை நான் பண்ணதுனால அந்த படத்தை அந்த 40 மினிட்ஸ் படத்தை விஷ்ணு சாரும் அவங்க ஒய்ஃப் ஜுவாலா மேமும் பார்த்துட்டு தே லைக் இட். அப்புறம் துரை அவரும் பார்த்துட்டு அவங்க பிடிச்சதுனால என்னை இந்த படத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ நான் போகும்போது எல்லாருக்கும் எப்படின்னா, ஆக்டருக்கு நம்ம டைரக்டர் தானே போய் இது பண்ணுவோம், நெரேட் பண்ணுவோம். நான் போகும்போது எனக்கு ஆக்டர் நெரேட் பண்ணுறாரு கதையை, நம்ம ப்ரிவிலேஜ்டு. அவர் கதையை நெரேட் பண்ணும்போது இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஹேண்ட் பிக்டு ஸ்டோரி ஃபார் ஹிஸ் பிரதர். அந்த கதை ரொம்ப நாள் அவங்க தம்பிக்காக கதை கேட்டு இந்த கதையை ஹேண்ட் பிக்டாக எடுத்து வச்சிருந்த ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்டோரி. இதில் என்னென்னா, இதில் ஒரு ஹீரோ கேரக்டர் ஒன்று இருக்குது இந்த கதையில். ஸோ அந்த ஹீரோ கேரக்டர் யார் பண்ண நான் அண்ணன் ஒரு அண்ணன் ட்ரெய்லர் பார்த்ததுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னன்னா, விஷ்ணு சார் வந்து என் தம்பி நடிக்க போடா, நான் உன்னை சப்போர்ட் பண்ணுறேன்டா நடிடா அப்படின்னு அவரால் சொல்ல முடியும். நான் வந்து ருத்ரா அஸ்வினா வாழ்ந்திருக்கான்னு சொல்ல முடியும். நீ வந்துட்டடா, நீ ஆக்டரான்னு நீங்கள் தான் சொல்லணும். அதை நீங்கள் சொல்லுவீங்க நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ருத்ரா, ஆல் த வெரி பெஸ்ட் ருத்ரா. என்ன பண்ணுறது, நான் தான் ஃபஸ்ட்டு டைரக்டரு, நீ தான் என் ஃபஸ்ட்டு ஆக்டரு. நான் எங்கள் எல்லாருக்குமே டெபியூங்க. எனக்கு தான் முதல் படம், மிதிலாக்கு முதல் தமிழ் படம், நிர்மல் நிவாஸ்டிக்கு தான் முதல் படம். ஸோ ஐ வி ஆர் வெரி வெரி ஹாப்பி டு பி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இப்போ மிதிலா பற்றி பேசணும். மிதிலா என்னன்னா, நான் ஆக்டருங்க, அதனால நான் ஒரு விஷயத்தை நம்புவேன். ஸ்க்ரீனில் தமிழ் பேசும்போது அது உங்களுக்கு தமிழாக வந்து சேர்ந்தாதான் அந்த சீனோட இம்பேக்ட் இருக்கும். அதுக்கு ஃபுல் எஃபர்ட் போட்டு மிதிலா வந்து அந்த தமிழ் லைன்ஸை மனப்பாடம் பண்ணி அவங்க தமிழில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னன்னா பத்தியாக லைன் பேசியிருக்காங்க. நீங்கள் படம் பார்த்தா தெரியும். அதை அவங்க அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. அதில் என்ன விஷயம்னா, கொஞ்ச நாள் அவங்க டைலாக் பேசி முடிச்சோடனே மிதிலா நீ என்ன பண்ணுற அப்படின்னு தமிழில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்ககிட்ட அவ்வளோ நம்ப வச்சுட்டாங்க தட் ஷி நோஸ் தமிழ். ப்ளீஸ் வாட்ச் இட் ஃபார் ஹர், சாரி ஃபார் ஹர். ஓகே. அண்ட் நிவாஷினி, நிர்மல், தே ஹேவ் டன் அ பியூட்டிஃபுல். நிர்மல் ஸ்டாண்டப் காமெடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த காமெடி வந்து சூப்பராக இருக்குது. அப்புறம் ரெட்டின் சர்க்கிங் நான் இப்போ சொல்ல ஆரம்பிச்சேன்னா அது வந்து கிரெடிட் லிஸ்ட் மாதிரி போக ஆரம்பிச்சிடும். அதனால் பீப்புள் ஹேவ் டன் அன் எக்ஸ்ட்ரீம்லி குட் ஜாப். நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஐ எம் வெரி வெரி கிளாட். வி நீட் யுவர் சப்போர்ட். ஜூலை 11th தேட்டரில் வந்து பாருங்கள். இது ரொமான்டிக் என்டர்டெய்னரை தாண்டி நம்ம கண்ணாடி முன்னாடி நின்னா நம்ம தெரியும். அது அப்போ நம்மளோட ஃப்ளாஸ்லாம் தெரியும்ல, அதுக்கு தானே கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறது. கிளம்பும் போது ஒரு கண்ணாடி பார்க்கறது அதுக்கு தானே, மூஞ்சிலாம் சரி பண்ணிட்டு போகலான்ட்டு. அந்த கண்ணாடியாக இந்த படம் ஒரு ஃபேமிலிக்கு கூட இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபேமிலி. நான் ஃபேமிலி சொல்லணும், அந்த ஃபேமிலியை தேங்க் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச்.
this is a romantic entertainer which also caters to the family audience. ஃபேமிலியோட வந்து படம் பாருங்க, அதான் நான் சொல்வேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி, தேங்க்யூ ஸோ மச். இப்போ ஒரே நிமிஷம், நான் போகிறதுக்கு முன்னாடி ஓஹோ என் பேபின்றது ஒருத்தருக்கு ஒருத்தங்க பேபி, அதான் டைட்டில். ஓகே, திஸ் இஸ் அ பிரில்லியன்ட் டைட்டில். நான் வரும்போது கேட்டேன், இந்த டைட்டில் வந்து யாருமே எடுக்கலையா சார், நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோமான்னு கேட்டேன். இல்லை எடுக்கல, நாங்கள் அது ஏதோ காதல் மன்னனோட பிளஸிங், லவ் ஸ்டோரின்றதுனால அவர் ஜெஃப்ரி சார் பிளஸிங் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணேன். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டைட்டில், இட்ஸ் அன் ஆட் டைட்டில் ஃபார் ஆர் ஃபில்ம். ஓஹோ என் பேபி ரொம்ப ஆட் டைட்டில், நீங்கள் வந்து பார்ப்பீங்க. இப்போ என் பேபிஸ்லாம் நான் எல்லாரையும் கூப்பிட விரும்புகிறேன். From the assistant directors to the crew members, please come on to the stage. I would like to, இப்பயா இல்லை யாரா பேசின அப்புறமா லாஸ்டா இல்லை லாஸ்டா? ஓகே ஓகே, my babies will come on to the stage லாஸ்டா. Thank you so much, please support us. Thank you. Thank you so much, sir. எஸ், ஏதோ மறந்துட்டாங்க. எஸ், என்னோட பெரிய பேபி மறந்துட்டேன், ஜென் மாட்டுனேன். அது எப்படி நான், ஏன்னா நான் வரும்போதே அவன் எனக்கு என்னன்னா, ஏன் மறந்துட்டேன்னா எப்படியும் கனவுல வருவான். ஆமாம், ஏன் கனவுல வருவான், அவன் திட்டுவான். ஏன் தெரியுமா, அவன் கனவுல நான் வர முடியாது, ஏன்னா அவன் தூக்கமே கிடையாது. தூங்குனா தான் அவனுக்கு கனவு, அவன் தூங்கவே மாட்டான், நான் தூங்கிடுவேன். எனக்கு கனவுல வருவான், அவனுக்கு கனவு கிடையாது. ஜென், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ்லி சாங். லைக் நான் என்ன ஒரு நார்சிசிஸ்டிக்காக என் படம் பாட்டை நானே கேட்குற அளவுக்கு நீ பண்ணிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். லவ்லி சாங்ஸ் ஜென் அண்ட் த டீம். இல்லை இப்போ மிஷ்கின் சார் வந்துட்டு நான் அதான் சொல்கிறேனே, எனக்கு ஏன் பயம்னா, நான் எடுத்துட்டேன்னா எல்லா டைரக்டரும் இந்த படத்தில் மிஷ்கின் சார்லேருந்து பாலாஜி சக்திவேல் சார்லேருந்து எல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். எனக்கு தெரியும், நான் பேசணும். நான் ஏன் இப்படி ஓடணுன்னா, பேசினா கதை சொல்லணும்னு பயம். ஏன்னா அவர் இன்னும் வராரு அப்படி சொல்லி ஆகணும். நான் அதனால் என்னென்னா சேவ் இட் ஃபார் அனதர் அப்படின்னு வச்சுருந்தேன். பட் ஐம் வெரி ப்ரிவிலேஜ் டு அந்த கிளிம்ஸ் நீங்கள் பார்த்துருவீங்க, கடன்னு கட் ஆகும்போது அவ்வளோ ஆக்டர்ஸ், அஞ்சு கொரியான்லேருந்து மிஸ்கின் சார்லேருந்து ரெடின் சார்லேருந்து அவ்வளோ ஆக்டர்ஸ் கூட நான் ஒர்க் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு படத்தில். அதுவும் ஐ எம் ஃபீலிங் வெரி வெரி ப்ரிவிலேஜ். சாரை பற்றி நான் தான் பேசணுமா, உலகமே பேசும். அதனால் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூமா, தேங்க்யூ. yes, we'll save it for the success meet appo. Thank you so much, sir. So now it is the most important time. எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்க நம்மளோட ஹீரோட இன்ட்ரடக்ஷன். Yes, we invite our hero Rudra onto the stage. அதாவது ரொம்ப நாளாக தமிழ் சினிமாவில் ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. என்னப்பா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ பயங்கரமான ஹீரோஸ் இருக்காங்க, ஹேண்ட்ஸமாக இருக்காங்க, டான்ஸ் ஆடுறாங்க, ஃபைட் பண்ணுறாங்க, அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க. தமிழில் அந்த மாதிரி ஹீரோஸ் ரொம்ப ஒரு சிலர் தான் இருக்காங்களோ அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. ஐ திங்க் அதை அந்த ஒரு குறையை தீர்க்கறதுக்காகவே நம்மக்கிட்ட ருத்ராவை கொடுத்துருக்காங்க. ஆஸ் சார் செட், ருத்ரா இஸ் கோனா ரூல். ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ. ஒரு சூப்பர்பான இன்ட்ரடக்ஷன், இதோட பெட்டராக எது இருக்கும்னு எனக்கு தெரியல. ப்ளீஸ் வாங்க, ஒரு சில வார்த்தைகள் about this film and this opportunity. The stage is yours. Please come. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மொமெண்ட்டுக்கு தான் இந்த மொமெண்ட் என் வாழ்க்கையில் ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மொமெண்ட்டு. நிறைய தடவை வந்து எப்போ இது வரோன்னு யோசிச்சிருக்கிறேன், என்கிட்ட தனியாக உட்காந்து பேசியிருக்கிறேன். ஸோ ஃபைனலி இது நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்ஃபேக்ட் இங்கே இப்போது நின்று பேசும்போது எனக்கு ஃபஸ்ட்டாக என்ன ஞாபகம் வருதுன்னா, ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னாடி இதே க்ரௌடில் நான் உட்காந்து வெள்ளை கபடிக்குள்ளோடைய ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருந்தேன். அண்டு அன்றைக்கி அண்ணன் பேசிட்டு இருந்தார். எங்கள் மொத்த ஃபேமிலிக்கே அது ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்ட். பிகாஸ் தமிழ் சினிமாவுக்கு ஃபஸ்ட் டைம் எல்லோரும் அண்ணன் சொன்ன மாதிரி அப்பாவோட கனவு, ஃபஸ்ட் டைம் அந்த கனவை வந்து நிலாவை லைட்டாக தொடர மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படியே கட் பண்ணால் 15 வருஷம் கழிச்சு அண்ணன் எங்கள் ப்ரொடியூசராக உட்காந்துருக்காரு, என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இதெல்லாம் நினச்சி கூட பார்க்கல. ஸோ உண்மையிலேயே இது நடக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் பிறந்தது திருச்சி, வளர்ந்தது ஃபுல்லாக சென்னை. மகரிஷி வித்யா மந்திரில் படித்தேன். அண்ட் எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூரில் இன்ஜினியரிங் முடித்தேன். நான் என்ன தான் ஜாயிண்ட் ஃபேமிலியில் வளர்ந்துருந்தாலும் அவங்க சொன்ன மாதிரி கசின்ஸாக இருக்கிறதால எனக்கும் அண்ணா அக்கா அவங்களுக்குலாம் நிறைய வயசு வித்தியாசம். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு வந்து ஒரு வகையில் சினிமா தான். ஏன்னா டிவி ஸ்க்ரீன் ஒட்டி தான் நான் உட்காந்துருப்பேன், அதுதான் ஃபுல்லாக பார்த்துட்ருப்பேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து அந்த ஆர்வம் பயங்கரமாக இருந்தது. அண்டு அப்பாவோட ஆசை கனவு அவருமே அது சின்னதாக எனக்குள்ளே அப்படியே விதை போட்டுகிட்டே இருப்பார். ஸோ எனக்கு இந்த சினிமாவை இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும், சினிமாவை புரிஞ்சுக்கணும், நம்ம பார்த்த ஒரு விஷயம் ரொம்ப ரசிக்கிறோம், இதை பற்றி இன்னமும் டீப்பாக புரிஞ்சுக்கணுன்றது எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த எண்ணம் இருந்தது.
அண்டு காலேஜ் முடிச்சுட்டு கரெக்டாக முருகதாஸ் சார்கிட்ட எனக்கு அப்படி கற்றுக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நான் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை 2 கையை விரிச்சு எடுத்துட்டேன். பிகாஸ் ரொம்ப நாளாக எனக்கு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு இருந்தது. ஸோ முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு க்ரியேட்டிவாக நான் நிறைய விஷயங்கள் முருகதாஸ் சார்கிட்ட ஒரு 1.5 இயர் கிட்டத்தட்ட ஒர்க் பண்ணி அசிஸ்டன்ட் டைரக்டராக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஒரு படத்தை எப்படி எடுப்பாங்க, க்ரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி நான் நிறைய புரிஞ்சுக்கிட்டேன். அண்டு அந்த ப்ராசஸ் பார்க்கும்போது அந்த ப்ராசஸை ஒரு மாதிரி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஓகே, டைரெக்ஷன் ரொம்ப பயங்கரமாக இருக்கே, இன்னும் ஒரு சில படங்களில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணலான்னு நினச்சேன். அந்த டைமில் தான் அண்ணன் கூப்பிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணார். வை நாட், ஆக்சுவலாக அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்குமே ஒரு பெரிய காரணம் இருக்குது. கார்த்தி சார் அவரோட அந்த டைமில் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், காலேஜ் முடிச்சுட்டு எப்படி போகலான்னு பார்க்கும்போது கார்த்தி சார் வந்து மணி சாரோட அசிஸ்டன்ட். ஸோ அந்த ரூட் எடுத்தால் எப்படி இருக்கும் அது நினச்சி தான் ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படி இப்படின்னு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நான் வந்து ஃபுல்லாக இறங்கிட்டு அதே ரூட்டில் போவோம், லைட்டாக கற்றுக்கிட்டே உள்ளே வருவோன்றதுக்காக ஃபுல்லாக கற்றுக்கினேன் க்ரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். அது கற்றுக்கினதுக்கப்புறம் அண்ணன் வந்து ஓகே ஒரு நாள் கூப்பிட்டாரு. நான் அடுத்தடுத்த படமும் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணலான்னு நினச்சேன். அப்போ அண்ணன் கூப்பிட்டு நீ இதெல்லாம் பண்ணுறது வந்து ஆக்டர் ஆகணுன்றது தானே உன்னோட ஆசை, அதுக்காக தானே இதெல்லாம் கற்றுக்கிறேன். ஸோ நீ க்ரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஒரு லைட்டாக பார்த்துட்டேன். பட் ஆக்டராக இருக்கிறதுக்காக ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்ற அந்த வார்த்தை வரும்போது ஃபைனான்ஸுங்கிறதோ ரொம்ப முக்கியம். ஒரு படத்தை தயாரிப்பாளர் சைட்லேருந்து என்னெல்லாம் வேணும் என்னெல்லாம் தேவைன்றது கற்றுக்கோன்னு சொன்னார். எனக்கு அப்போது பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ ஓகே எனக்கு டைரக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் நல்லா ஆக்டிங்கில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ப்ரொடக்ஷன் நமக்கு எதுக்குன்னு எனக்கு அப்போ பெருசாக புரியல. பட் நான் ஒர்க் பண்ணேன். பிகாஸ் அவர் சொல்கிறாருன்னா ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட தான் சொல்கிறாரு. அண்டு அந்த டைமில் வந்து எனக்கும் அண்ணனுக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு. அது வரைக்கும் அவர் எனக்கு அண்ணனாக மட்டும்தான் இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ளே ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. திடீர்னு நான் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் அவர் சீரியஸாக அது காது கொடுத்து கேட்பாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு அந்த ப்ராசஸில் ஒரு ஓகே கொஞ்சம் ஒரு 2 படத்தில் எஃப்ஐஆர் படத்துலையோ கட்டாகுஸ்தி படத்துலையோ ப்ரொடக்ஷனில் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு அந்த டைமில் தான் எங்கள் ப்ரொடக்ஷனை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்க நேரத்தில் நிறைய கதைகள் வரும்போது அண்ணன்ட்ட இப்படி ஒரு கதை இருந்தது. அவர் இந்த கதை கேட்டு வச்சுருந்தாரு. எனக்காக நல்லா இருக்கும் அவனுக்கு சொல்லி ஒரு 1 லைன் சொல்லி படிக்க சொல்லியிருந்தாரு. நானும் படித்தேன். எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கதையாகவும் ரெடியாக இருந்துச்சு. பட்டு அவர் சொன்ன மாதிரி வெறும் ரைட்டராக தான் இருந்தாங்க. ஸோ டைரக்டர் சார் உள்ளே வரதுக்கு ஒரு 1.5 இயர் ட்ராவல் இருந்தது. அந்த 1.5 இயர் சும்மா வீட்டில் வெட்டியாக உட்காந்துருந்தேன். ஸோ ஒரு ஆக்டராக இது எப்படி ஒரு ஃப்ரீலான்ஸான வேலை, தனியாக நம்ம எவ்வளோ வெயிட் பண்ணோம் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக இருந்தோ, நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போதே நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மேடையோட இந்த ஆப்பர்ச்சுனிட்டியோட மதிப்பு என்னன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே புரியுது. பிகாஸ் ஒன்று நான் அப்பாவோட ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருக்கேன், அண்ணனோட ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருக்கேன். அதை தாண்டி நானுமே வந்து இந்த 1.5 வருஷம் சும்மா வெட்டியாக இருந்ததும் இல்லை அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்த டைமில் நம்மகிட்ட ஆடிஷன் பண்ண அவங்களோட கண்ணில் ஒரு வெறியை பார்த்தவங்க. ஸோ இந்த இடத்தோட இந்த மேடையோட மதிப்பு என்னன்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அண்டு அது முடிச்சுட்டு சார் சொன்ன மாதிரி அவர் வந்து மாடல் லவ் பார்த்துட்டு அண்ணனும் அவங்க ஒய்ஃப் ஜுவாலா வந்து மாடல் லவ் பார்த்துட்டு சார் உள்ளே வந்தார். அண்டு கிருஷ்ணா சார் பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவர் தான் எனக்கு பயங்கரமான ஒரு பில்லர். இந்த படம் பார்த்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா அவங்க அந்த பர்ஃபார்மன்ஸ் ஏன் நல்லா இருக்குன்னா அவர் அவ்வளோ பேஷண்ட்டாக நான் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொன்னார். ஸோ அவரோட காமிக் டைமிங் பற்றி எல்லாருக்கும் தெரியும், அவரோட குவர்க்கினஸ் பற்றி எல்லாருக்கும் தெரியும். பட் யாருக்கும் பெருசாக என்ன தெரியாதுன்னா அவர் வந்து பயங்கர பேஷண்ட்டான ஒரு மனுஷன். ஏன்னா நான் 1008 கேள்வி கேட்பேன், எல்லாத்துக்கும் வந்து சில சமயம் கேட்ட கேள்வியை திருப்பி கேட்பேன். எல்லாத்தையும் ரொம்ப பேஷண்ட்டாக டீல் பண்ணி எல்லாத்துக்கும் பதில் சொன்னதால தான் இந்த பர்ஃபார்மன்ஸில் யாருக்காவது ஏதோ நல்லா தெரியுதுன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் வந்து அவரோட பேஷன்ஸ் தான். அண்டு ஸோ எல்லாரையும் வந்து நானும் இந்த மேடையில் ரொம்ப நேரம் எடுக்கல, எல்லாரும் தேங்க் பண்ணிடுறேன். ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் த ஆர்டிஸ்ட் ஹூ ஒர்க் வித் மீ. மிதிலா, ஷி வாஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். அவங்கள பார்க்கும்போது எனக்கு என்னென்னா இப்போ என்னோட ஃபஸ்ட்டு படம், நான் வந்து ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஒவ்வொரு சீனுக்கு கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும், மெனக்கடணும். பட் அவங்க வந்து ஒரு 6-7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோடு உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஷாட்டுக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடும்போது எனக்கு பார்க்கும்போதே பயங்கர மோட்டிவேட்டிங்காக இருந்தது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் மோட்டிவேட்டிங் மீ. அண்ட் அவங்க அவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு வந்தாலுமே எந்த பாயிண்ட்லையுமே எனக்கு எல்லாம் தெரியும் உனக்கு பெருசாக தெரியாதுன்றது காட்டிக்கல. அவங்க நினச்சா பண்ணியிருந்துருக்கலாம். அது தேங்க்யூ ஃபார் ட்ரீட்டிங் மீ வித் ஸோ மச் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஆன் செட்ஸ். அண்ட் நிவாஷினி, நிர்மல், தேங்க்யூ ஆல் ஆஃப் தெம் ஃபார் ஸோ மச். மிஷ்கின் சார் பற்றி சொல்லணும்னா அவர் செட்டுக்கு வந்தாலே ஒரு ஆராவோட வருவார். பட் ஹீ நோஸ் தட் அவர் அந்த ஆராவோட வராரு. அந்த ஆரா வந்து செட்டை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காகவே ஒரு மாதிரி எல்லாரையும் கம்ஃபர்டபுள் ஆக்கிடுவார், விச் இஸ் ஒன் வெரி பியூட்டிஃபுல் திங் அபவுட் ஹிம். அண்ட் இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட்ஸ் பார்த்துருக்குறாங்க. நீங்கள் பார்த்த மாதிரி விஜய் சாரதி சார் அண்ட் கஸ்தூரி மேடனோட பேரண்ட்ஸ் ரோல் பண்ணியிருக்கிறாங்க.
அண்ட் அஞ்சு குரியன் மேடம் படத்தில் இருக்காங்க, அண்ணா பண்ணியிருக்கிறாரு ஒரு சூப்பரான கேரக்டர். ஸோ எல்லாருக்கும் என்னோட ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் ஒர்க்கிங் இன் திஸ் ஃபிலிம், தேங்க்யூ ஃபார் மேக்கிங் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் குட் ஃபார் மீ. அண்ட் டெக்னீஷியன்ஸ் பற்றி நான் பேசணும்னா ஹரிஷ் சார் வந்து ஹீஸ் அ கிரேட் டிஓபி. இந்த படத்தோட ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு பில்லர்னே சொல்லலாம். பயங்கரமாக என்னை ஹெல்ப் பண்ணார். அண்ட் என்னை வந்து அழகாக காட்டினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். வாங்குங்க. அண்ட் ஸோ அவர் வந்து பேசவே மாட்டாருங்க. நான் மேக்ஸிமம் ஃபுல் படத்துலேயும் அவரோட மேக்ஸிமம் இன்ட்ராக்ஷன் ஆனால் ருத்ரா ஃப்ரண்ட், ருத்ரா பேக், ருத்ரா ரைட் லெஃப்ட் அவ்வளோதான் பேசுவார். அதனாலவே அவர் என்னைக்காவது ஒரு நாள் வந்து ருத்ரா இன்னைக்கு உங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா எனக்கு அந்த வாரம் ஃபுல்லாக நான் ஹாப்பியாக இருப்பேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு பியூட்டிஃபுல்லான மனுஷன். அண்ட் தேங்க்ஸ் டு மை எடிட்டர், ஹீஸ் பிகம் அ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ரொம்ப நானும் அவரும் நிறைய படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம், பேசுவோம். ஆர்சி பிரணவ், நீங்கள் கிளிம்ஸ் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ சூப்பராக சக்குன்னு எடிட் பண்ணியிருந்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹெல்பிங் மீ வித் த ப்ராசஸ். நான் அவர்கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணுவேன், ஏன்னா அவர் நிறைய எடிட்ஸ் பார்த்துட்டு கேட்பேன், கரெக்டாக இருந்ததா, பண்ணிட்டானா, ஓரளவு வேறு ஏதாவது பண்ணலாமான்ட்டு. ஸோ அண்ட் தேங்க்ஃபுல்லி அவரும் வந்து லேட் நைட், அவருக்கும் தூங்குற பழக்கம் கிடையாது, நைட்டு ஃபுல்லாக பேசிகிட்டு இருப்போம். அண்ட் தேங்க்ஸ் டு ஆப்வியஸ்லி மேன் ஆஃப் த ஆர் ஜென் மார்டின் பிரதர். ஐ திங்க் ஹீ இஸ் அ பவர் ஹவுஸ் ஆஃப் டேலண்ட். அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ்க்கெலாம் நான் ஒரு பெரிய ஃபேன். அவர் வந்து நான் ஸ்டூடியோக்கு ஒன்ஸ் போகும்போது அவர் ஆல்ரெடி பண்ணியிருந்த பாடல்கள், இந்த படத்தில் வராத பாடல்கள் கூட சும்மா போட்டு காட்டினார். அந்த பாடல்கள் கேட்கும்போது எனக்கு அப்போ தான் எனக்கு புரிஞ்சது ஹவு மச் ஆஃப் டேலண்ட் ஹீ ஹேஸ் அண்ட் ஹவு மச் மோர் ஹீ ஹேஸ் டு கிவ் டு தமிழ் சினிமா. ஸோ வெயிட்டிங் ஃபார் மோர் அண்ட் மோர் ஆஃப் யுவர் ஒர்க் பிரதர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் புட்டிங் சச் a great music for my film. And I'm looking forward to see more and more of you. And I think everyone who has worked on this film, every single technician, if I have left anyone, I'm sorry, but thank you so much for working. And கடைசியா வந்து நான் இது மட்டும் சொல்லிக்கிறேன், என் biggest thanks to my family, my parents and my friends. என் அப்பா வந்து அடிக்கடி எனக்கு எப்போ கோவம் வந்தாலும் அப்பா அம்மாட்ட நான் கேட்குற கேள்வி வந்து, யாரை கேட்டு என்னை இந்த உலகத்தில் கொண்டு வந்தீங்கன்னு கேட்பேன். ஆனால் தேங்க்யூ என்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததுக்கு. இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றது மட்டும் இல்லாமல் நான் என் வாழ்க்கையில் என்ன செய்யணுங்கிறது நீங்கள் தான் எனக்கு புரிய வச்சிங்க. சினிமா தான் என்னோடய லைஃபு, அது நீங்கள் தான் எனக்கு புரிய வச்சிங்க. சின்ன வயசுலேருந்து ட்ராமாவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நான் அவங்களோட தான் டைலாக்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவேன் வீட்டில் வந்து. ஸோ பயங்கர ஒரு சப்போர்ட்டிவான ஃபேமிலி எனக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன். யாருக்குமே வந்து 4 பேரண்ட்ஸ் கிடையாது, ரெண்டு அப்பா 2 அம்மான்ற மாதிரி அந்த அன்பு டபுள் மடங்காக எனக்கு கிடைச்சிருக்குன்றது நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறேன். அண்ட் ரொம்ப முக்கியமாக நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னா என் அண்ணனுக்கு தான். பிகாஸ் என்னதான் இருந்தாலும் அவர் நான் பயங்கரமாக அவர் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை இருக்குது. அவர் ப்ரொடியூசராக இருக்கும்போது நான் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ அவரோட படங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷனில் அவர் எப்படி வேலை பார்ப்பாருன்னு எனக்கு தெரியும். இப்போ சின்ன வயசுலேருந்தே பீட் அவரோட கிரிக்கெட் கோச்சஸாக இருந்தாலும் சரி, அவரோட ஒர்க் பண்ண டைரக்டர்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு வேர்டு வந்து விஷ்ணுங்கிற பேர் வந்தாலே எஃபர்ட் வந்து 100% போடுவார்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் படத்துக்கு ஒரு ப்ரொடியூஸ் பண்ணும்போது எவ்வளோ எஃபர்ட் போடுவார்ன்றது நான் ரொம்ப க்ளோஸாக பார்த்துருக்கிறேன். ஸோ நம்ம படத்துக்கும் அதே மாதிரி போடுவாருன்னு பார்த்தா நம்ம படத்தில் அதோட டபுள் ட்ரிபிள் மடங்காக போட்டிருக்கிறாரு. ஒவ்வொரு விஷயமா அப்படியே மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்ப்பாரு, கரெக்டாக இருக்கா இல்லையா, உன் மொழி சைஸ்லேருந்து நீ இந்த சீன் உனக்கு ஓகேவா, நீ சும்மா யோசிச்சு பார்த்தே, இது இப்படி கூட பண்ணலாமே, அப்படி கூட பண்ணலாமே, என்ன ரொம்ப வந்து நேரடியாக அப்படியே மோட்டிவேட் பண்ணாமல் இப்படி ஒரு மாதிரி சூப்பராக மோட்டிவேட் பண்ணுவார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு நான் இங்கே வந்து நின்று பேசுகிறேன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களோ, நீங்கள் உழைச்சதால தான் இன்றைக்கி நான் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு கிவ் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் பொதுவாகவே பிரதர்ஸ்னால் நிறைய சண்டைகள் வரும், வாக்குவாதம் வரும், எனக்கும் அவருக்குமே வரும். ஆனால் பிரதர்ஸ் எப்போவுமே ஒவ்வொருத்தங்க மேலே பயங்கரமாக அன்பு வச்சுருப்பாங்க, அது வெளிப்படையாக காட்ட மாட்டானுங்க. ஸோ இந்த மேடை எனக்கு கிடைச்சிருக்கிறதால ஐ வாண்ட் டு சே சம்திங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப். ஐ லவ் யூ பிரதர். நான் இது வரைக்கும் அவர்கிட்ட என்னைக்கா சொன்னதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் இங்கே சொல்கிறேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் கடைசியாக மட்டும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அண்ணன் எனக்கு நிறைய விஷயங்கள் நான் அவர் பார்த்து கற்றுருக்கிறேன் அண்ட் அவரோட ஜேர்னியை ஃபாலோ பண்ணி கற்றுருக்கிறேன். அவர் எனக்கு பயங்கரமாக பண்ண ஒரு அட்வைஸ் நான் என்றைக்குமே மைண்டில் வச்சுட்டு ஃபாலோ பண்ணுற ஒரு பிக்கெஸ்ட் அட்வைஸ் என்னன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கும் கிடைக்காது, உனக்கு கிடைச்சிருக்கு, இது நீ தக்க வச்சுக்கணும். இது நீ தக்க வச்சுக்கணும்னா நீ ஒர்க் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாரையும் மதிக்கணும், உனக்கு அன்பு கொடுக்குற ஆடியன்ஸை நீ மதிக்கணும், நீ வந்து
இந்த வாய்ப்பு என்றைக்கும் ஜஸ்ட் அப்படி எடுத்துடக்கூடாது. இந்த வாய்ப்புக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட முடியுமோ போட்டுக்கிட்டே இருக்கணும். யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் ஆல் யுவர் டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் அண்ட் த ஆடியன்ஸ். அண்டு இங்கே அண்ணா இருக்கிறதால ஒரு சின்ன என்ட்ரி எனக்கு கிடைச்சிருச்சு. பட் இந்த இடத்த நான் தக்க வச்சுக்கணும்னா எனக்கு வந்து ப்ரெஸ்ஸோட சப்போர்ட், மீடியாவோட சப்போர்ட், ஆடியன்ஸோட சப்போர்ட் அண்ட் வந்து தொடர்ந்து நான் நல்ல படங்கள் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் என்னால் இங்கே சர்வைவ் பண்ண முடியுன்றது அவர் சொல்லி தான் அவர் வந்து எனக்குள்ளே அந்த விதையை இது பண்ணிட்டார். நீங்கள் என்ன நடந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் விட்டுறாதுன்னு சொன்னார். அண்ட் ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் தட் எனக்கு வந்து வழிகாட்டுறதுக்கு இப்படி எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு அண்ணா இருக்கிறாரு. எல்லாருக்கும் இப்படி ஒன்று இருக்குமான்னு தெரில. இந்த மாதிரி வேறு யாராவது அண்ணன் பண்ணியிருப்பாங்களான்றது எனக்கு தெரில. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ டு ஆல் த guests, all the producers and directors who came here to support me in the film. Thank you so much. ரொம்ப நேரம் பேசிட்டேனா, sorry, but thank you so much. Please watch the film on July 11 and I'm waiting for your reviews. Thank you. Thank you so much, Rudra. What a confidence and grit. All the very best. உங்க முன்னாடி இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க accomplish பண்ணணும். Yes, having said that, Vishnu Vishal அவர்கள், now it's your turn. ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஆக்சுவலாக என் ஃபங்க்ஷன்ஸ் கூட நான் இவ்வளோ நர்வஸாக இருந்ததில்லை. பட் இன்றைக்கி ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஏன்னா அப்பாவோட அங்கிளோட கதை வந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் 50 வருஷம் கதை நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருந்தது. ஸோ கொஞ்சம் பயம் இருந்தது. பட் ஐ திங்க் எல்லாரும் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த கதையை நான் சரியாக சொல்லனாலும் அது கரெக்டாக ரிசீவ் பண்ணிட்டீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் கம்மிங் ஹியர். ஒவ்வொருத்தரை பற்றி தனி முறையில் அவங்கக்கிட்ட நான் தனியாக பேசி அவங்கள வாழ்த்திடுறேன். பட் இந்த ஸ்டேஜ் வந்து ஜென் மார்ட்டின் அவரோட ஸ்டேஜ் இது. ஸோ ஜென், யூ ஹவ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப் in the movie. Your music is great and I think my brother is very lucky to have you as his first music director and all the songs have come out really well. நானும் கிருஷ்ணா சேர்ந்து உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறோம், அது எங்களுக்கே தெரியும். ஆனாலும் வேறு வழி இல்லை, எல்லா பாட்டும் ஹிட் ஆகணும். ஒரு புது டீம் சேர்ந்து படம் பண்ணும்போது சாங்ஸ் தான் ரொம்ப முக்கியம், எஸ்பெஷலி ஃபார் அ லவ் ஸ்டோரி. சாங்ஸ் அண்ட் மியூசிக் தான் வந்து ஆடியன்ஸோட காலிங் கார்டு. அப்போ தான் படம் பார்க்கவே வருவாங்க. எஸ்பெஷலி டெபியூட்டான்ஸ் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க படத்தில். ஸோ உங்கள் மியூசிக் தான் இட்ஸ் கோட் டு கன்வெர்ட் த ஃபர்ஸ்ட் டே ஆடியன்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகிறது உங்கள் மியூசிக்னால மட்டும்தான். அதனால தான் இந்த டார்ச்சர், வேறு வழி இல்லை எங்களுக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தாங்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் ரீ ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு, ஃபுல்லாக முடியல, எல்லாமே லாஸ்ட் மினிட் வரைக்கும் நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம். பட் ரியலி ஹாப்பி அண்ட் ரியலி ப்ரவுட் டு பி ஸ்டாண்டிங் ஹியர் அண்ட் தேங்க்ஸ் டு த மீடியா. ஸோ பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து ஒரு ஹீரோ ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு ப்ரொடியூசர், 9வது படம் வந்து இந்த ஓஹோ அண்ட் தென் பேபிஸ் ஆர் 9th ஃபில்ம். அண்ட் சார் சொன்னார், ஐஸ்வரி கணேஷ் சார், that next 3 films are with them in collaboration with Wills. அதுக்கப்புறம் couple of other films are coming up. So as a production house I'm growing. All this has happened only because of media. I have always told this, எப்போவுமே நான் சொல்லியிருக்கிறேன், மீடியா எனக்கு கொடுத்த சப்போர்ட், கொடுத்த விமர்சனங்கள், கொடுத்த ஃபீட்பேக், நான் ஒவ்வொரு ரிவ்யூ போய் படிப்பேன், ஒவ்வொரு ஃபீட்பேக் போய் படிப்பேன். ஸோ இது எல்லாமே வந்து மீடியா எனக்கு கொடுத்ததுனால தான் நான் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தேன். அண்ட் இதே மாதிரி என் தம்பிக்கும் நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஃபைனலி த ஆடியன்சஸ் ஆஃப் தமிழ் சினிமா, ஐ திங்க் தேர் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் கிரேட் கான்டென்ட். அண்ட் இப்போது நடந்த டூரிஸ்ட் ஃபேமிலி ஓட சக்ஸஸில் நம்ம அதை கிளியராக பார்த்துட்டோம். அண்ட் டிராகன் எவ்வளோ பெரிய சக்ஸஸ். ஸோ யூனோ நம்ம பார்த்துட்டோம். தொடர்ந்து வந்து ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்கும்போது தமிழ் சினிமாவோட ஆடியன்ஸ் வந்து அதை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுது. அந்த விதத்தில் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் ஓஹோ அண்ட் தென் பேபி படத்துக்கும் நம்ம ஆடியன்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க அண்ட் இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். சில பேரை நான் இங்கே விட்டுருந்தா தப்பாக நினச்சிக்காதீங்க, டைம் ஆயிடுச்சு. பட் துரை என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவர் பற்றி நான் கண்டிப்பாக பேசணும். துரை வந்து எனக்கு ஃபஸ்ட்டு படத்துலேருந்து பழக்கம். அது வந்து எனக்கு ஞாபகம் இல்லை, அவர் சொல்லும் போதே எனக்கு ஞாபகம் இருந்தது. வெனிலா கபடி குழு படத்துலேருந்து அவர் அந்த ஒர்க் பண்ணிக்கிறார் சுசீந்திரன் சார் கூட. அது ரொம்ப லேட்டராக நாங்கள் மீட் பண்ணும்போது அவர் சொன்னார். ஸோ கோவிட் டைமில் எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆகும்போது மார்க்கெட்டிங் ரொம்ப க்ரூஷலாக இருந்தது, ஏன்னா யாருமே தேட்டருக்கு வரல. ஸோ அப்போ ஒரு பயம் எனக்கு, எப்படி வரப்போகிறாங்க, ஏன்னா என்னோட படம் வந்து செகண்ட் வேவ்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆனால் 2வது படமும் சம்திங் லைக் தட் அப்படி தான் இருந்தது. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் படம் விஷாலோட படம். ஸோ
என்னோட படம் 2வது படமாக இருந்தது. அண்ட் எனக்கு பயங்கர பயம், எப்படி மக்கள்கிட்ட போய் சேர்க்க போகிறோம் அப்படின்னு. அப்போ தான் துரை பற்றி கேள்விப்பட்டு அவர் வந்து மார்க்கெட்டிங் கம்பெனி டெக்னு ஒரு கம்பெனி வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தர் துரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தான், துரை நல்லா தெரியுமே எனக்கு, இதுக்கு முன்னாடி கூட நம்ம மாவீரன் கிட்டூரில் ஒர்க் பண்ணோம், இவ்வளோ பெரிய கம்பெனி வச்சிருக்காரா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அங்கேருந்து துரை கேம் இன் டு விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ்ன்னு சொல்லுவேன் நான். அந்த எஃப்ஐஆர் படத்தோட ப்ரொமோஷன்ஸ் பற்றி எல்லாருமே பேசினாங்க அந்த டைமில். அண்ட் மக்களை வந்து நாங்கள் தியேட்டருக்கு வர வச்சோம் அந்த டைமில். இட் இஸ் வெரி க்ரூஷியல். ஸோ துரை ஹேட் பிளேட் அ மேஜர் பார்ட் இன் இட். அண்ட் அதுக்கப்புறம் கட்டா குஸ்தி 2, அதுவும் வந்து துரை, ஐ மீன் கட்டா குஸ்தி படம், அதுவும் வந்து துரை தான் வந்து ஃபுல்லாக மார்க்கெட்டிங் பார்த்தார். ஸோ அப்படி துரை என் லைஃப்குள்ளே வந்தார். அண்ட் தென் ஹீ இஸ் ஆல்சோ ப்ரொடியூசர். ஸோ அதுக்கப்புறம் ஐ ஆஸ்டம், பேசாமல் என் கூட வந்து சேர்ந்துருங்க, நம்ம சேர்ந்த படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு. ஸோ இப்போ டி கம்பெனியாக இருக்கிற துரையோட கம்பெனி இப்போ குட் ஷோவாக மாறி இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களோட ஃபர்ஸ்ட் படமே ஒரு குட் ஷோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ துரை. ஏன்னா ப்ரொடக்ஷன் இஸ் நாட் ஈஸி அட் ஆல். இங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் உட்கார்ந்துருந்தாங்க, தமிழ் சினிமாவோட பெரிய லெஜெண்ட்ஸ். அன்ஃபார்ச்சுனேட் டைம் இல்லாதனால கிளம்புனாங்க. ஸோ அவங்களாம் வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும் வாட் ஐம் டாக்கிங் அபவுட், ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சுங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், மக்களுக்கும் புரியும். ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் ஆஸ் யூனிட். அந்த யூனிட் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் படங்கள் நல்லா வரும். டைரக்டருக்கு என்ன வேணுமோ அதை ஆஸ் அ ப்ரொடக்ஷன் நம்ம டெலிவர் பண்ணணும். ஸோ அந்த விதத்தில் எனக்கு துரை கிடைச்சது ஒரு மிகப்பெரிய பிளெஸிங். அண்ட் லாஸ்ட்டாக நான் பிஃபோர் ராப்பிங் அப் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் ராகுல், ரோமியோ பிக்சர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் படம் எனக்கு வந்து தம்பிக்கு பண்ணணும்னு ஒரு ஆசை. அந்த ஆசையை வந்து கூட நின்று சப்போர்ட் பண்ணது வந்து ராகுல். என் தம்பியை பார்த்த உடனே நல்லா இருக்கிறான், நம்ம பண்ணலாம், நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னாரு. அந்த ஒரு எனர்ஜி எனக்கு வந்து பயங்கர பாசிட்டிவாக இருந்தது. அப்படி தான் ரோமியோ பிக்சர்ஸோட கொலாபரேஷன் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் வி டிசைடட் டு ப்ரொடியூஸ் ஓஹோ அண்ட் தென் பேபி ஃபார் ருத்ரா. ஸோ ஃபார் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் ருத்ரா இஸ் காட் அ வெரி குட் ப்ரொடியூசர் கம் டிஸ்ட்ரிபியூட்டர். எல்லா பெரிய பெரிய படங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சமீபத்தில் ஆல் பிக் ஃபில்ம்ஸ், குட் பேட் அக்லிலேருந்து குபேராலேருந்து எல்லா படங்களும் ராகுல் பண்ணியிருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் உனக்கு ஃபர்ஸ்ட் படத்துக்கே கிடச்சிருக்காரு ருத்ரா. ஸோ வில் கெட் சம் குட் தியேட்டர்ஸ் ஃபார் ஷுர். அண்ட் இதுக்கப்புறம் மக்கள் கையில் இருக்குது, கண்டென்ட் கையில் இருக்குது, விச் வி ஆர் ஆல் கான்ஃபிடென்ட் அபவுட். அண்ட் கிருஷ்ணா, ஐ திங்க் I mean, though we don't want to take too much of time, but sometimes, you know, it's very important that I definitely have to talk about you. Krishna has been a great human being. ஏன்னு சொல்லிடுறேன், he has zero ego. Creative ego வந்து ஜீரோவில் இருக்கு அவருக்கு. And he is always ready to sit for any ஏதாவது ஒரு ஃபீட்பேக் கொடுத்தா உட்காந்து கேட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரேர். அந்த மைண்ட் செட் வந்து கிருஷ்ணாக்கு இருக்கு. ஹி இஸ் ஆல்வேஸ் ரெடி டு டேக் இன். என்ன ஃபீட்பேக் கொடுத்தாலும், ஒரு கிரிட்டிசிசம் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு, சரி வாங்க சார் உட்காரலாம், இது சரி பண்ணலாம், இல்லை இது எப்படி பண்ணலாம், இல்லை அதை எப்படி பண்ணலாம்னு ரெடியாகவே இருப்பார். இந்த ஒரு குவாலிட்டி கிருஷ்ணா இஸ் கோயிங் டு டேக் யூ பிளேசஸ். நான் முன்னாடி கூட சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, இப்போ இந்த மேடையிலையும் அதை சொல்கிறேன். இந்த ஒரு குவாலிட்டி உங்களை வந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு கொண்டு போகும்போது I am going to be sitting and clapping and rooting for you. ஏன்னா you are my first director for Rudra. And என்னோட ரொம்ப க்ளோஸ் டைரக்டர் உட்காந்துருக்காரு ராம். அவருக்கு தெரியும் நான் எவ்வளோ நச்சு பண்ணுவேன்னு. ஸோ உங்கள் ஃபீலிங்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அதை தான் நீங்கள் இதிலே வச்சுருக்கீங்க, நான் டைரக்டரா நீ டைரக்டரானு. அது எனக்காக தான் வச்சிங்க, எனக்கு நல்லாவே தெரியும். பட் ஐ ஹோப் திஸ் மூவி வில் டர்ன் அவுட் டு பி அ சக்ஸஸ் அண்ட் வில் ஹாவ் மோர் ஃபன் இன் த ஃபியூச்சர். நான் கிருஷ்ணா கிட்ட இப்போயே கேட்டுட்டேன், படம் நடக்கும்போதே கேட்டுட்டேன். இது வந்து நான் சில டைரக்டர்ஸ் கிட்ட மட்டும் தான் கேட்டிருக்கேன், ராம் கிட்ட கேட்டிருக்கிறேன். படம் நடக்கும்போதே முண்டாசுப்பட்டி என் கூட அடுத்த படம் பண்ணுங்கன்னு சொன்னேன். ராம் வரல. அப்புறம் சுற்றி முற்றி திருப்பி கஷ்டப்பட்டு எங்களுக்கு நடந்தது ராட்சசன் ஹிட் ஆனதுக்கு திருப்பி ராம் கிட்ட கேட்டேன், ராம் என் கூட படம் பண்ணுங்க, திருப்பி வரல. அதுக்கப்புறம் திருப்பி ஏதோ கடல் புண்ணியத்தில் திருப்பி 3வது படம் 2 வானம்னு பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ரவி கிட்ட கேட்டிருக்கேன், இன்டர்நெட் நாளி ரவி. மனு கிட்ட கேட்டிருக்கிறேன், என் ஒர்க் பண்ண சில டைரக்டர்ஸ். இப்போ ஆரியன் டைரக்டர் கிட்ட கேட்டிருக்கிறேன். உங்ககிட்டயும் இந்த மேடையில் நான் பதிவு பண்ணிடுறேன்னா, இவங்க எல்லார்கிட்ட நான் தனியாக தான் கேட்டிருக்கிறேன். ஸோ அது நடக்கலை. இந்த வாட்டி நான் மேடையில் பதிவு பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். என் கூட நீங்கள் படம் பண்ணணும் அடுத்தது. ஓகே, இந்த வாட்டி நீங்கள் ஓடக்கூடாது, பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ப்ரெஸ், இவ்வளோ நேரம் உட்காந்து எங்கள் ஆடியோ லான்ச்சில் வந்து கலந்துக்கிட்டீங்க. அண்ட் I have a great respect and love for all of you.
தேங்க்யூ ஸோ மச் யூ பீன் கிரேட் டுடே அண்ட் தேங்க்ஸ் டு மை என்டையர் டீம். நான் தனியாக சொல்லிக்கிறேன். நன்றி. ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கலாமா? சொல்லுங்க. ருத்ரா வந்து பேசுறப்ப சொன்னாங்க, நான் அண்ணா கிட்ட இது வரைக்கும் சொல்லாத ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டா லவ் யூ அப்படின்னு சொன்னாங்க. ஒன் திங் தட் யூ வுட் லைக் டு சே இன் திஸ் ஸ்டேஜ், இது வரைக்கும் நீங்க சொல்லாத ஒரு விஷயம் ருத்ராக்கு அப்படின்னா என்னவா இருக்கும்? இது வரைக்கும் சொல்லாத இல்லை, நான் அப்படி கிடையாது. என் ஃபேமிலி எல்லாருக்குமே தெரியும், நான் மூஞ்சிக்கு நேராக சொல்லிவிடுவேன் எதுவாக இருந்தாலும். ஸோ அது நல்லதோ கெட்டதோ மனசில் என்ன தோணுதோ ஐ ஸ்ட்ரெயிட்டாகவே டெல் டு பீப்புள். அதனால எனக்கு என்ன புரிஞ்சுக்கும், ஐ மீன் என்னை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, இல்லை என் கூட பயங்கரமாக பழகுவாங்க. சில பேருக்கு இந்த நேராக பேசுறது பிடிக்காது. ஸோ அதுதான் என்னோட பிரச்சனை. இது என்னோட பிரச்சனையாக தான் நான் பார்க்குறேன். ஸோ ருத்ராக்கு நான் எனக்கு தெரிஞ்சு சொல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது. எதுவாக இருந்தாலும் நான் மூஞ்சிக்கு நேராக சொல்லியிருப்பேன். பட் one thing that I want to tell here, Rudra, you're a better actor than me for sure. And ஸ்டேஜ்லயும் நேத்து வந்து ஃபுல்லா அவங்க கூட உட்காந்து நீ என்ன பேச போற பார்த்து பேசலாம் சொல்லி நான் சொதப்பல ஆரம்பிச்சேன். எக்ஸாக்ட்லி. அவன் நல்லா பேசினான். அப்பதான் யோசிச்சேன் இனிமே ருத்ரா கிட்ட சொல்றதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிடணும். ஸோ ருத்ரா டெஃபினெட்லி இஸ் அ பெட்டர் ஆக்டர் தேன் மீ அண்ட் ஐ திங்க் அவனுக்கு ஒரு ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கு பாருங்க. அதுக்குள்ள அவனோட என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ எஸ்பெஷலி டெக்னீஷியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. எனக்கு அந்த பழக்கமே இல்லை. நான் ஒரு சின்ன ரெஸ்பெக்ட்ஃபுல் ஒரு ரிலேஷன்ஷிப் தான் வச்சுப்பேன். என்னடா இவன் ஃபர்ஸ்ட் படத்துல இவ்வளோ ஃப்ரெண்ட்லி ஆயிட்டான் எல்லாரும் கூட, நான் தான் அவங்ககிட்ட இதை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ போக போக ஐ ஹவ் ஸ்டார்டட் ஓப்பனிங் அப் அண்ட் ஸ்டார்டட் டாக்கிங் டு பீப்புள். இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையாகவே என் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு லாஸ்ட் 2-3 இயர்ஸில். நான் இன்னும் எக்ஸ்பிரசிவாக இருக்கிறேன், நான் இன்னும் பேச ஆரம்பிச்சிட்டேன். என் டேரக்டர்ஸ் கூட நான் இன்னும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், க்ரியேட்டிவாகவும் உட்கார ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சம்திங் நைஸ் இஸ் ஹேப்பனிங் இன் அவர் ஹவுஸ், இன் அவர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அண்ட் இன் அவர் ஃபேமிலி and with the people that I am. ஏதோ ஒரு பாசிட்டிவான ஆரா கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அது எப்படின்னு எனக்கு தெரியல. பட் தேர் சம் கான்ஃபிடென்ஸ் இன் த ஒர்க் தட் வி ஆர் டூயிங். பிகாஸ் இங்கே நிறைய புது டைரக்டர்ஸ் உட்காந்துருக்காங்க, என்னோட டைரக்டர்ஸ் அடுத்தடுத்த படம் பண்ணுறவங்க. அந்த படம் வரும்போது கண்டிப்பாக பிரவீன் வந்து பேசினார் மேடையில். ஆரியன் படம் வந்து என்னோட பையனோட பேர் அங்கே உட்காந்துருக்குறான். ஸோ அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு என்ன சொல்கிறது படம் அது எனக்கு. ஏன்னா ஆரியன்னு பேர் வச்சு ஃப்ளாப் கொடுக்கவே முடியாது என்னால், இல்லைன்னா வாழ்க்கை பூரா என்னை திட்டுவாங்க. ஸோ அந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகுங்கிறது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஸோ பிரவீன்லாம் வந்து இன்னும் ஃபியூச்சரில் படம் வெளியே வரும்போது யூ ஆல் வில் ஹேவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் பிரவீன். ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு பி ஹியர் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ சுரேஷ் சந்திரா சார், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் see you all in theaters on July 11th. I'm sure. Stage to share a few words. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாரி ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ருத்ரா படம் ஆக்சுவலாக பார்த்துட்டு வெளியே வந்த உடனே நான் வந்து அண்ணன்கிட்ட சொன்னது, நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஹீரோ கிடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ ஹாப்பி டு see you. மித்திலா நீங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே படத்தில் நடிச்சவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மூவி வந்து ரொம்ப ஹிலேரியஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செம்ம ஃபன், செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப எமோஷனலாக இருந்தது. ஓவராலாக படம் ரொம்ப ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப வி ஆல் ஃபெல் ரொம்ப ஒரு யங்கான ஒரு படம் இது. ஸோ ப்ரெசன்ட் மீடியா நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். இதே அரங்கத்தில் உங்களுடைய வெனிலா கபடி குழு ஆடியோ வந்து நம்ம கொலாபரேட் ஆனோம். செல்வ கணேஷ் அவர் டெபியூவாக லான்ச் ஆனார், சுசீந்திரன் சார். அந்த வகையில் மிஸ்டர் கிருஷ்ணா அவருடைய டெபியூ வந்து திங் மியூசிக் கொலாபரேட் ஆகிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. துரையை பற்றி சொல்லி ஆகணும். டே ஒன்லேருந்து இந்த ப்ராஜெக்டை பற்றி பேசிக்கிட்டே இருக்காரு. நம்மளுடைய ஆர்டிஸ்ட் ஜென் மார்ட்டின் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அவர் வந்து படம் ஆரம்பிக்கும் போதே கேட்டார், ஜென் மார்ட்டின் தான் நாங்கள் வந்து மியூசிக் டைரக்டராக வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹாப்பி ஜென் மார்ட்டின். 6 பாடல்களும் ரொம்ப வெரைட்டியாக இருக்குது. ஐ விஷ் எவ்ரி ஒன் இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகணும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. Thank you so much, Santosh.